Very good morning everyone. So now we will take up current affairs for the month of June 2025 and we will focus on environment current affairs. So without much we will get into the session. Okay, let's talk about first World Environment Day. So World Environment Day is celebrated 5th of June every year. So this World Environment Day, which is observed 5th of June every year, it actually began from the year 1972, because it is in 1972, remember the year 1972, very long back. It is during this 1972 that UN General Assembly has organized a conference called the Stockholm Conference. So this is actually for the first time that the world countries have come together for the purpose of preserving environment. Because இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படினா உலக நாடுகள் ஒன்றிணைந்து பல காரணத்துக்காக சண்டைகளுக்காகலாம் ஒண்ணா வந்திருக்காங்க. என்விரான்மென்ட்டுக்காக அதை பாதுகாக்கணும்னு முதலில் வந்த கூட்டம் இந்த 1972 வந்த கூட்டம். அது ஆரம்பிச்சது 5ஆம் தேதி ஜூன். அதை அப்சர்வ் பண்றதுக்காக தான் ஒவ்வொரு வருஷமும் we observe what is called as World Environment Day. So இதை கண்டக்ட் பண்ணது யாருன்னா 1972ல ஸ்டாக்ஹோம் கான்ஃபரன்ஸ். இட் வாஸ் ஆர்கனைஸ்டு பை UN ஜெனரல் அசம்பிளி தான் இதை ஆர்கனைஸ் பண்ணாங்க. பட் இவங்க இதை ஆர்கனைஸ் பண்ணாலும் அதற்கப்புறமா ஒவ்வொரு வருஷமும் இதை தலைமை ஏற்று இதை தொடர்ந்து நடத்துறது யாருன்னா UNEP, யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் ஆர்கனைசஸ் வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே ஆன் 5th of June எவ்ரி இயர். ஸோ ஆரம்பித்தது ஒரு ஆர்கனைசேஷன், அதை தொடர்ந்து நடத்துறது இன்னொரு ஆர்கனைசேஷன். அந்த டிஃபரன்ஸை புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது எப்படி ஆர்கனைஸ் பண்ணாங்க அப்படின்னா 1972ல் ஆரம்பித்தது, அதை ஆர்கனைஸ் பண்ணுறது UNEP. 1987ல் ஒரு சின்ன சேஞ்ச் வருது. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உலக நாடுகள் யாராவது ஒரு நாட்டுக்கு அந்த ஒவ்வொரு வருஷமும் நடக்கிற அந்த வேர்ல்டு என்விரான்மெண்ட் டேவை லீடு பண்ணக்கூடிய ஹோஸ்ட் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி 1987லேருந்து தர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி தனிப்பட்ட நாடுகள் எதுவும் ஹோஸ்ட் பண்ணல. 1987லேருந்து தான் அது ஹோஸ்ட் பண்ணுறது ஆரம்பிக்குது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது 2025 ஹோஸ்ட் பண்ணது யாருன்னா சவுத் கொரியா. ஸோ 2025 வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே வாஸ் ஹோஸ்டட் பை சவுத் கொரியா. பட் ரிமெம்பர் இந்த ப்ராக்டிஸ் 1987லேருந்து தான் ஆரம்பிக்குது. சரி சார், இதை வச்சு பார்க்கும் பொழுது இந்தியா எப்பயாவது ஹோஸ்ட் பண்ணியிருக்கா? whether India hosted this World Environment Day anytime? ரெண்டு தடவை ஹோஸ்ட் பண்ணியிருக்கு. 2011, 2018 India hosted this World Environment Day observation twice, 2011 and 2018. சரி, நெக்ஸ்ட் இந்த வருஷத்தோட தீம் என்ன? The theme is beat plastic pollution. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த 5th June ஹோஸ்டட் பை சவுத் கொரியா, அவங்களுடைய முக்கியமான கவனம் எதில் இருந்திருக்குன்னா பிளாஸ்டிக் பொல்யூஷனை எப்படி குறைக்கலாம், எந்த முயற்சிகள் எடுக்கிறது மூலமாக உலக நாடுகள் இந்த பிளாஸ்டிக் பொல்யூஷனை நம்ம தடுக்க முடியுன்ற முயற்சியில் தான் இருந்தாங்க. இதில் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே அப்போது ஒவ்வொரு நாடுகளும் தங்களுக்குரிய முயற்சிகளை அந்த நாளில் they will take up. அதில் இந்தியா முக்கியமாக எதை ஃபோக்கஸ் பண்ணியிருந்ததுன்னா a project called as Aravali Green Wall Project. So it is very much connected to the World Environment Day celebration of India. So நம்ம இந்த ப்ராஜெக்டை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். I hope you find the connection. நம்ம என்ன சொல்கிறோன்ற கனெக்ஷன் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். சரி, let's move to the next. Because இந்த 5th ஜூனோட முக்கியமான ஃபோக்கஸ் என்னது? ஆரவலி கிரீன் வால் ப்ராஜெக்ட். இந்த ஆரவலி கிரீன் வால் ப்ராஜெக்டை பற்றி சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸை நாம் இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த ஆரவலி அப்படி நம்ம சொல்கிறோம் இல்லையா, இமேஜின் திஸ், இதுதான் ஆரவலி ரேஞ்ச். இது என்னென்னா சவுத் வெஸ்ட், ஓகே, சவுத் வெஸ்ட் ரீஜனில் குஜராத்தில் இருந்து நியூ டெல்லி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மலை, இட்ஸ் ரேஞ்சஸ், மலை ரேஞ்ச் ஆஃப் பீக்ஸ். அதாவது ஒரு மலை இல்லை, இப்படி ரேஞ்சாக இருக்குது.
இப்படி ரேஞ்சாக இருக்கிறது தான் ஆரவலி ஹில்ஸ். இட் இஸ் அ ஃபோல்டு மவுண்டைன். அது எந்த வகையான மவுண்டைன் சொல்கிறாங்கன்னா மடிப்பு மலை, ஃபோல்டு மவுண்டைன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எங்கே இருந்து எங்கே இருக்குது நான் சொன்னது புரிஞ்சுக்கோங்க. இட் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் டெல்லி டு குஜராத். அப்போ நம்ம என்ன கொஷின் எதிர்பார்க்கணும் அப்படின்னா, எந்த மாநிலங்களை கடந்து இந்த ஆரவலி ஹில் ரேஞ்சஸ் இருக்குன்னு பார்த்தோன்னா, இட் ஸ்பான்ஸ் 4 ஸ்டேட்ஸ் ஆன் யூனியன் டெரிட்டரிஸ். அந்த 4 யாருன்னா ஹரியானா, ராஜஸ்தான், குஜராத் அண்ட் டெல்லி. ஸோ இந்த ஆரவலி அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த 4 மாநிலங்கள் மற்றும் யூனியன் டெரிட்டரிஸை தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஹில் ரேஞ்சஸ். இதோட லெஃப்ட் சைடில் பார்க்கணும், தார் டெசர்ட் இருக்கு. we have தார் டெசர்ட் on its western side. இந்த சைடு பாருங்க கேஞ்சட்டிக் பிளெயின் இருக்கு. ஸோ கேஞ்சட்டிக் பிளெயினையும் தார் டெசர்ட்டையும் தடுக்கக்கூடிய ஒரு சுவர் மாதிரி இருக்கிறது இந்த ஆரவலி ஹில்ஸ், ஆரவலி ஹில் ரேஞ்சஸ். அப்போது நிறைய பாதிப்புகள் இந்த டெசர்ட்லேருந்து இந்த கேஞ்சட்டிக் பிளெயினுக்கு, இந்தியாவோட சென்ட்ரல் இந்தியாவுக்கு வரக்கூடிய நிறைய பாதிப்புகளை தடுக்கக்கூடிய ஒரு சுவராக இருக்கிறது ஆரவலி ஹில் ரேஞ்சஸ். ஸோ முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டை கொண்டு வந்ததுக்கு காரணமே என்னன்னா, இதுக்கு இன்ஸ்பிரேஷன் என்னன்னு சொல்லலாம். வாட் இஸ் த இன்ஸ்பிரேஷன் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னா, திஸ் ஆரவலி Green Wall project was inspired by another similar project that was taken up in Africa. Great Green Wall project inspired by Africa. நம்ம இந்தியாவில் பண்ணுற மாதிரி ஆஃப்ரிக்காலையும் பார்த்தீங்கன்னா, நார்தர்ன் ஆஃப்ரிக்காவில் பார்த்தீங்கன்னா சஹாரா டெசர்ட் இருக்கும், பார்த்துருப்பீங்க. கீழே சதர்ன் ஆஃப்ரிக்கா எல்லாமே ஒன் ஆஃப் த க்ரீனஸ்ட், ஒன் ஆஃப் தி வெல் க்ரோயிங் ரீஜன்ஸாக இருக்கும். ஸோ ஆஃப்ரிக்கா உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கா அப்படியே வரும். சாரி, ஆஃப்ரிக்கா சும்மா ஒரு ரேண்டம் பிக்சர் நான் போட்டோன்னா ஆஃப்ரிக்கா மோரலஸ் இப்படி வரும். இந்த ஒரு பெல்ட் இங்கே ஃபுல்லாக டெசர்ட் இருக்கும், இங்கே ஃபுல்லாக க்ரீன் இருக்கும். இங்கே இருக்கிற டெசர்ட் சதர்ன் ரீஜனுக்கு பரவாமல் தடுக்கிறதுக்காக ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ப்ராஜெக்டை கொண்டு வராங்க. இந்த ப்ராஜெக்ட் பேரு தான் கிரேட் க்ரீன் வால் ப்ராஜெக்ட். இட் இஸ் அசோசியேட்டட் வித் ஆஃப்ரிக்கா. இந்த ப்ராஜெக்டை இன்ஸ்பிரேஷனாக எடுத்து தான் இந்தியாவில் ஆரவலி க்ரீன் வால் ப்ராஜெக்ட்ன்ற ப்ராஜெக்டை கொண்டு வரும். சேம் லைக் திஸ், லைக் டெசர்ட்டோட எக்ஸ்பான்ஷன் நம்மளுடைய காஞ்சட்டிக் பிளெயினில் வரக்கூடாதுன்னு எடுக்கப்படக்கூடிய முயற்சி தான் இந்த ஆரவலி ப்ராஜெக்ட். சரி, இந்த ஆரவலி ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா எப்போ ஆரம்பிக்கிறாங்கன்னா, இட் வாஸ் ஸ்டார்டட் இன் 2023, 2023 ஆரம்பிக்கிறாங்க இந்த ப்ராஜெக்டை. ஸோ இந்த ப்ராஜெக்டோட லென்த் எவ்வளோன்றதை கவனிங்க. இட் இஸ் அபவுட் 1400 கிலோமீட்டர் லாங். இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா 1500 கிலோமீட்டர் லாங். அதோட வித்து பார்த்தீங்கன்னா அபவுட் 5 கிலோமீட்டர்ஸ் வித், 5 கிலோமீட்டர்ஸ் வித் அண்ட் 1400 கிலோமீட்டர் லாங் ப்ராஜெக்ட். சரி, இந்த ப்ராஜெக்டோட அப்ஜெக்டிவ் என்ன? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பட் ஸ்லைடில் நான் போட்டிருக்கேன். இந்த ப்ராஜெக்டோட அப்ஜெக்டிவ் அப்படின்னு என்ன பார்க்கலாம், இதோட குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த மெயின் அப்ஜெக்டிவ் இஸ் இந்த வெஸ்டர்ன் சைடில் இருக்கக்கூடிய டெசர்ட்டோட இம்பேக்ட் ஈஸ்டர்ன் இந்தியா, ஈஸ்டர்ன் பார்ட்டுக்கு வரக்கூடாது, அதை தடுப்பது தான் இந்த ப்ராஜெக்ட். ஸோ அவங்களுடைய அப்ஜெக்டிவ் என்ன இருக்க முடியும்? டு காம்பேட் லேண்ட் டீக்ரடேஷன். நீங்கள் புரிஞ்சுக்கணும், லேண்ட் டீக்ரடேஷன்றதை இன்னொரு வார்த்தையில் நம்ம எப்படி பேசலாம்னா டெசர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ப்ராஜெக்டோட கோல் என்னன்னா, டு காம்பேட் லேண்ட் டீக்ரடேஷன் அண்ட் ஈஸ்ட்வர்ட் ஸ்ப்ரெட், கிழக்கு முகமாக விரிவடைகிறது, ஈஸ்ட்வர்ட் ஸ்ப்ரெட் ஆஃப் த தார் டெசர்ட். சரி, இதை எப்படி தடுக்க முடியும்? ஒரு பக்கம் டெசர்ட் இருக்குது, டீக்ரேடட் லேண்ட்ஸ் இருக்குது, இன்னொரு பக்கம் வளமான பகுதிகள் இருக்குது. அதை எப்படி தடுக்க முடியும்? நாம் நினைக்கிற மாதிரி ஒரு செவரு கட்டிடலான்னா செவரு கட்டக்கூடாது. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல அதாவது 1400 கிலோமீட்டர் லாங்கில் ஒரு 5 கிலோமீட்டர் லென்த்தில் த எய்ம் எப்படி பண்ணுறாங்க? கிரியேஷன் ஆஃப் அ க்ரீன் பெல்ட், அடர்ந்த மரங்களை கொண்டு ஒரு 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 வால், ஒரு 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 சுவர் மாதிரி கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ கிரியேஷன் ஆஃப் அ க்ரீன் பெல்ட் எங்கேருந்து எங்கன்னு பாருங்கள், ஃப்ரம் போர்பந்தர் டு பானிபட், ஃப்ரம் போர்பந்தர் டு பானிபட் அலாங் த ஆரவலி ரேஞ்ச். ஸோ இதுதான் இந்த ப்ராஜெக்டோட நுவான்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் இதில் சில பிரச்சனைலாம் கூட வந்தது. பட் அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கணும்,
இந்த ஆரவல்லி ரேஞ்சோட இம்பார்ட்டன்ஸை நம்ம எப்படி பேசலாம்? ஏன் இந்த பாயிண்ட்டை நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இந்த ஆரவல்லி ரேஞ்சோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சாதான் இந்த க்ரீன் பெல்ட் எவ்வளவு முக்கியன்றது நமக்கு தெரியும். இல்லைன்னு வைங்களா, இதுதான் முக்கியம் இல்லையே, இது பரவட்டுமே, இந்த லேண்ட் டிகிரேடேஷன் எக்ஸ்பேண்ட் ஆகட்டுமே, நம்ம விடக்கூடாது. பிகாஸ் we have to know the importance. So let us discuss about the importance of the Aravalli range. ஒரு சில ஹிண்ட் மட்டும் நான் சொல்கிறேன். we are not going too depth into it. Very indications. First one, it is considered as a barrier. It is considered as a barrier to the expansion of desertification. இங்கே இருக்கிற டெசர்ட்டு இங்கே எக்ஸ்பேண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு தடை, பேரியராக இருக்கிறது தான் ஆரவல்லி ரேஞ்ச். அது ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். செகண்ட் இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் பாருங்கள், நீங்கள் இந்தியாவோட மேப் இருக்குது, இங்கே என்ன இருக்குது, அரேபியன் சீ இருக்குது. அரேபியன் சீலேருந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் இந்த பக்கமாக நார்த்துக்கு போகுது. அப்போ பாருங்கள், இது போகிற டைரக்ஷனும் இந்த ஆரவல்லி ரேஞ்சோட டைரக்ஷனும் பாருங்கள் பேரலாக இருக்கும். விண்டு இப்படி வரல, பேரலல். ரேஞ்சும் இப்படி இருக்கு, விண்டும் இப்படி போகுது. ஸோ the southwest monsoon flows parallel to the Aravalli ranges. அப்போ இதனால் என்ன ஆகுது? இதனால் என்ன ஆகுதுன்னா, the orographic movement, நீங்கள் ஜியோகிராஃபியில் படிச்சிருப்பீங்க, ஓரோகிராஃபின்னு வாங்க. The orographic rainfall cannot happen because of Aravalli ranges. ஒரு மலை சிகரங்கள் இருக்க, அந்த சிகரங்களில் காற்று பட்டு மேல் எழும்பி அதன் மூலம் மேகங்கள் உருவாகி மழை வர்றது ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால்னு சொல்லுவாங்க. அப்போது மழை இப்படி இருக்கணும், குறுக்கு வாட்டில் அந்த காற்று வரணும். ஆனால் இங்கே மலையும் இப்படி இருக்குது, காற்றும் இப்படி இருக்குது. அப்போ இப்படி பட்டு எழும்ப முடியும். அதனால் ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால் ஆரவல்லியால் தர முடியாது. இதன் காரணமாக தான் இந்த ரீஜன் இஸ் கன்சிடர்ட் டு பி ஏ நோன் ஃபால். அப்போது இந்த இடத்துல மழை குறைவாக இருக்குது, மழை வர்றது கிடையாது. இப்போ உங்களுக்கு புரியுதா ஏன் குஜராத்தில் ராஜஸ்தானில் மழை குறைவாக வருதுன்னா இதுதான் காரணம். ஸோ தேர்ஃபோர் இந்த இடத்தோட ஈகோசிஸ்டம் எப்படி இருக்குன்னா, இட் இஸ் கேரக்டரைஸ்டு பை டெசிடுவஸ் அண்ட் செமி ஏரிக் கிளைமேட் சிஸ்டம். டெசிடுவஸ், செமி ஏரிக் and deciduous ecosystem. About this Aravalli ranges. மூணாவது இம்பார்ட்டண்ட் விஷயம், இப்போது எந்த அளவுக்கு மான்சூன் விண்டை தடுக்க முடியலாதால, அதனால தான் அந்த ஈகோசிஸ்டம் ரொம்ப வறண்ட நிலங்களாக இருக்கிறது. அது மட்டும் கிடையாது, வின்டர் சமயத்தில் சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து இந்தியாவை நோக்கி கோல்டஸ்ட் வின்ஸ் வருமா. எப்படி கோல்டஸ்ட் வின்ஸு நம்ம இந்தியாவுக்குள்ளே வர்றதை ஹிமாலயாஸ் தடுக்குது, மேலேருந்து வர கோல்டு வின்ஸ், அதே மாதிரி சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து வரக்கூடிய கோல்டு விண்டை இவங்க தடுக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா, ஆரவல்லி ஆக்ட்ஸ் ஆஸ் எ பேரியர் ஃபார் த கோல்டு வின்ஸ் ஃப்ரம் சென்ட்ரல் ஏஷியா. மத்திய ஆசியாவிலிருந்து வரக்கூடிய அந்த குளிர்ந்த காற்றை இவங்க தடுக்கிறாங்க. அதாவது இது பியூட்டியை பாருங்கள், இந்த சைடு வர சவுத் வெஸ்ட் அவங்களால தடுக்க முடியல, ஆனால் இது வெஸ்டர்லிஸ் நாங்கள் புரிஞ்சுக்கோங்க. வெஸ்டர்லிஸ், த வெஸ்டர்லிஸ் எமர்ஜிங் ஃப்ரம் த சென்ட்ரல் ஏஷியா டுவர்ட்ஸ் இந்தியா. இப்போ குறுக்கு வாட்டில் இருக்காங்களா, அப்போ அந்த காற்றை இவங்களால தடுக்க முடியாது. ஸோ இட் ஆக்ட்ஸ் ஆஸ் ப்ரிவென்டிங் த கோல்டு வின்ஸ் என்டரிங் இந்தியா. இந்தியாவில் அந்த குளிர்ந்த காற்று எப்போ வின்டர் சமயத்தில், டூரிங் வின்டர்ஸ், அது வருவதை தடுப்பது ஆரவல்லி ரேஞ்சோட முக்கியமான ஒரு பலனாக இருக்குது. ரெண்டாவது. மூணாவது என்ன அப்படின்னா, the third importance என்ன சொல்லலாம் அப்படின்னா, it is இந்த இடத்தினுடைய யூனிக்னஸுக்கு காரணமே ஆரவல்லி ரேஞ்சஸ் தான். இப்படி இருக்கிற ஆரவல்லி ரேஞ்ச் ஒரு வேளை இப்படி இருந்தாலோ இல்லை அதனுடைய திசை மாறி இருந்தாலோ ராஜஸ்தான் இப்போ இருக்கிற ராஜஸ்தான் மாதிரி இருக்க வாய்ப்பே கிடையாது. இட் would have been totally different. So that's what the importance of ஆரவல்லி ranges. சரி, நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்னா, இந்த ஆரவல்லின்றது இந்த இந்தியாவினுடைய, அதாவது இந்த வெஸ்டர்ன் இந்தியாவினுடைய பருவநிலைக்கு காரணமே இந்த ஆரவல்லி ரேஞ்சஸ் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணலாம். சரி, அப்படிப்பட்ட ஆரவல்லி ரேஞ்சஸை நாம் என்ன செய்கிறோம், we want to ensure that we grow
green belt அப்படின்னு சொல்றோம். green beltனா என்னன்னா trees. By growing trees throughout this Aravalli ranges, we aim to ensure that ராஜஸ்தானில் இருக்கிற தார் டெசர்ட்டோட degraded lands கிழக்கு முகமாக எக்ஸ்பேண்ட் ஆகிறத தடுப்பது தான் இதோட கோல். ஸோ இந்த டாப்பிக்கில் ரெண்டு விஷயங்கள் முக்கியமாகுது. வேர்ல்டு என்விரான்மெண்டல் டே செலிப்ரேஷன், செகண்ட் ஆரவல்லி கிரீன் வால் ப்ராஜெக்ட் ஆர்கஸ்ட்ரேட்டட் பை இந்தியா. சரி, எதாவது டவுட் இருக்குங்களா? Shall we move to the second topic? Sorry, hope that there is no doubt. Let's move on. The next topic. Now this topic is about what is called as Third UN Ocean Conference. The next topic, Third UN Ocean Conference. நம்ம இதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். So UN Ocean Conference. ஸோ இதை ஆர்கனைஸ் பண்ணுறது எப்போவுமே நம்ம எக்ஸாம் ஃபோக்கஸாக பார்க்கும்பொழுது அந்த மாதிரியான கான்ஃபரன்ஸ் எங்கே நடக்குது, அதை ஆர்கனைஸ் பண்ணுறவங்க யார், அதில் இந்தியாவோட ரோல் என்ன, யூ நீட் டு ஃபோக்கஸ் ஆன் தீஸ் ஆஸ்பெக்ட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி. இதை தான் நீங்கள் கவனமாக பார்க்கணும். ஸோ யூஎன் ஓஷன் கான்ஃபரன்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறது யாருன்னா யூஎன் ஜென்ரல் அசம்பிளி. இவங்க தான் இதை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. நான் தேர்ட் யூஎன் கான்ஃபரன்ஸ் சொல்கிறேன்னா அப்போ ஏற்கனவே 2 முறை நடந்திருக்குன்னு அர்த்தம். நம்ம அதை பார்ப்போம், நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்ப்போம். 2 முறை எங்கே நடந்திருக்குன்னு நம்ம பார்க்குறோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த தேர்ட் யூஎன் கான்ஃபரன்ஸை பற்றி சில விஷயங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்தது? The third UN Ocean Conference. It was held in a city called Nice, which is located in France. So இதுதான் France. The third UN Ocean Conference was organized in France. அதே மாதிரி இதை ஹோஸ்ட் பண்ணவங்க யாரும் தெரிஞ்சுக்கணும். Obviously இந்த சிட்டி ஃப்ரான்ஸில் இருக்கு இல்லையா, ஸோ இட் வாஸ் ஹோஸ்டட் பை co-hosted. 2 நாடுகள் ஒன்றிணைந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இட் வாஸ் co-hosted பை ஃப்ரான்ஸ். இது ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஃப்ரான்ஸ்ன்ற இடத்த வைக்கும்பொழுதே அது ஹோஸ்ட் பண்ணதான் ஃப்ரான்ஸாக இருக்கலான்றது ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் நீங்கள். அண்ட் கோஸ்டா ரிகா. இந்த தேர்ட் யூஎன் கான்ஃபரன்ஸில் அவங்க அடாப்ட் பண்ண முக்கியமான கோல் என்ன, முக்கியமான டிக்ளரேஷன் என்ன அப்படின்னா, த டிக்ளரேஷன் நேம் இஸ் கால்ட் அவர் ஓஷன் அவர் ஃபியூச்சர் யுனைடெட் ஃபார் அர்ஜென்ட் ஆக்ஷன் அப்படின்ற ஒரு டிக்ளரேஷன் தான் தே ஹவ் சைன்டு டியூரிங் திஸ் தேர்ட் யூஎன் கான்ஃபரன்ஸ். அதாவது அவர் ஓஷன் அவர் ஃபியூச்சர், நம் கடல் நம் எதிர்காலம் அப்படின்னு அவங்க அந்த கடலினுடைய முக்கியத்துவத்தை எப்படி சொல்கிறாங்கன்னா, நம்ம எதிர்காலமே கடலில் இருக்குன்ற அந்த டிக்ளரேஷனை கொண்டு வராங்க. இந்த டிக்ளரேஷன் இருக்கு இல்லையா, இந்த டிக்ளரேஷன் எதோடு நம்ம கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, இட் கேன் பி கனெக்டட் டு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 14, SDG 14 அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் மொத்தம் எத்தனை? 17 கோல்ஸ் இருக்கு. இந்த ஒவ்வொரு கோலும் ஒவ்வொரு பர்டிகுலர் தீமை எடுத்து ஒர்க் பண்ணுறாங்க. அதில் SDG 14ன்றது இஸ் ரெலவென்ட் டு லைஃப் பிலோ வாட்டர். அதுதான் அதோட தீம். SDG 14 இஸ் ரெலவென்ட் டு வாட் இஸ் கால்ட் அஸ் லைஃப் பிலோ வாட்டர். ஸோ அதுதான் அந்த SDG 14க்காக தான் திஸ் பர்டிகுலர் டிக்ளரேஷன் அவர் ஓஷன்ஸ் அவர் ஃபியூச்சர் அப்படின்னு அந்த டிக்ளரேஷன் வாஸ் சைன்ட். சரி, இந்த தேர்ட் யூஎன் கான்ஃபரன்ஸில் எதை முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னா, த ஃபோக்கஸ் வாஸ் ஆன் ட்ரிபிள் பிளானட்டரி கிரைசிஸ். நம்ம என்விரான்மெண்ட்டில் நம்ம இந்த மாதிரியான ஈவெண்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணணும், ஆர்கனைசேஷன்ஸை ஃபோக்கஸ் பண்ணணும், கான்செப்ட்ஸ் பேசிக் ஈகாலஜின்றோம் கான்செப்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணணும். அப்புறம் இந்த ஃப்ளோரா ஃபானா, இந்த பிளான்ஸு அது எங்கே இருக்குது, ப்ரொடெக்டட் ஏரியாஸ், இதையெல்லாம் பார்க்கணும். பட் அதே சமயம் இந்த கான்செப்டை பார்க்கும்பொழுது இந்த மாதிரி டேர்ம்ஸ் வரும் பாருங்கள், அந்த டேர்ம்ஸை வச்சு கூட கொஷின்ஸ் நிறைய கேட்பாங்க. ஸோ இந்த இடத்துல அந்த டேர்ம் என்னன்றது கவனிங்க. இட் இஸ் கால்ட் அஸ் ட்ரிபிள் பிளானட்டரி கிரைசிஸ். 3 நம் கிரகத்தையே பாதிக்கக்கூடிய பிரச்சனை, ட்ரிபிள் பிளானட்டரி கிரைசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த தேர்ட் யூஎன் ஓஷன் கான்ஃபரன்ஸில் த ஃபோக்கஸ் வாஸ் ஆன் த ட்ரிபிள் பிளானட்டரி கிரைசிஸ். சரி, இந்த 3 உலக அளவிலான பிரச்சனைனா அந்த 3 என்னன்னா, இட் இன்க்ளூட்ஸ் 1
climate change. So இந்த triple planetary crisis அந்த மூணு பிரச்சனை என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 climate change, 2 biodiversity loss and 3 pollution. இந்த மூணு தான் ட்ரிபிள் பிளானட்டரி கிரைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூணையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள், கிளைமேட் சேஞ்ச் எடுத்துக்கோங்க, நிலங்களையும் பாதிக்கிறது, கடலையும் பாதிக்குது. பயோடைவர்சிட்டி லாஸ், நிலத்தில் உள்ள உயிரினங்கள் மட்டுமல்ல, கடலில் உள்ள உயிரினங்களும் பாதிக்குது. த சேம் இஸ் ட்ரூ ஃபார் பொல்யூஷன். நம்ம சாயிலில் நடக்குது, லேண்டில் நடக்குது, அதே மாதிரி ஓஷன்லேயும் நடக்குது, மரைன் பொல்யூஷன். அப்போது இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா that connects and threat world oceans. The triple planetary crisis that threatens world oceans. இதுதான் இந்த தேர்ட் UN வேர்ல்டு கான்ஃபரன்ஸோட கவனமாக இருந்தது. UN ஓஷன் கான்ஃபரன்ஸோட கவனம். இதில் வந்த முக்கியமான அவுட்கம்ஸ் என்ன, அதில் இந்தியா என்ன ரோல், நம்ம அதை பற்றி இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். சரி, இந்த தேர்ட் UN கான்ஃபரன்ஸில் வந்த மூணு முக்கியமான டாப்பிக்கை நம்ம கனெக்ட் பண்ணி பேசணும். அதில் ஒவ்வொன்றா பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு ஒன் இஸ் கால்ட் அஸ் நைஸ்ன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இது நடந்த இடத்தோட பேர், அந்த சிட்டியோட பேர் நைஸ் சிட்டி இன் ஃப்ரான்ஸ். அதனால தான் அதில் நைஸ்ன்னு பேர் வருது. நைஸ்ன்னு ரொம்ப நல்லா இருக்குது அப்படியே கிடையாது. ஸோ நைஸ் ஓஷன் ஆக்ஷன் பிளான், திஸ் இஸ் த ஃபஸ்ட் அவுட்கம் ஆஃப் திஸ் தேர்ட் UN ஓஷன் கான்ஃபரன்ஸ். இந்த UN இந்த நைஸ் ஓஷன் ஆக்ஷன் பிளான் எடுத்தோன்னா இதில் முக்கியமாக என்ன அவுட்கம்ஸ், இதை கம்ப்ளீட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேணாம். முக்கியமான அடிக்கோடிகள் என்ன, வாட் ஆர் த மோஸ்ட் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் திஸ் ஆக்ஷன் பிளான், அதை மட்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் என்ன பேசுகிறாங்கன்னா, இப்போது நீங்கள் எந்த ஒரு இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன்ஸ் எடுத்தாலும் சரி, கிளைமேட் சேஞ்சுக்காக வேலை செய்கிற UNFCCC இருக்கட்டும், பயோடைவர்சிட்டிக்கு வேலை செய்கிற கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி இருக்கட்டும், ராம்சார் கன்வென்ஷன்ஸ் இருக்கட்டும், எல்லா கன்வென்ஷன்லேயும் பொதுவாகவே பேசப்படக்கூடிய, கவனம் செலுத்தக்கூடிய ஒரு டாபிக் என்னென்னா ஃபினான்ஸ். நீங்கள் என்ன செய்ய சொல்கிறீங்க, அதுக்குரிய உதவிகள் தர மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு டெவலப்டு நாடுகள் மேலே குற்றம் சாட்டுறாங்க. ஸோ ஃபினான்ஸ் இஸ் அ காமன் தீம் இன் ஆல் இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன்ஸ் இன் த ப்ரெசன்ட் டைம்ஸ். அந்த ட்ரெண்டு இந்த கான்ஃபரன்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் என்னென்னா, ஃபினான்ஸை பற்றி தான் பேசுகிறாங்க. மொபிலைசிங் ஃபினான்ஸ் ஃபார் த ப்ளூ எக்கானமி. ப்ளூ எக்கானமின்றது எதை சொல்லுது? பொருளாதாரம், கடலை சார்ந்த பொருளாதாரம், அதை தான் ப்ளூ எக்கானமி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இவங்களோட ஃபஸ்ட்டு டிமாண்ட் மொபிலைசிங் ஃபினான்ஸ். இது ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் கிடையாது. இட்ஸ் அ காமன் திங் வி ஃபைண்ட் இன் எவ்ரி ரீசன்ட் குளோபல் நெகோஷியேஷன்ஸ். ரெண்டாவது, நிறைய நேரத்தில் சொல்கிறது செய்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் நாடுகள், வளர்ந்த நாடுகளோட பேச்சில் பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்லுவான், இன்னொன்று செய்வான். பட் ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட்டாக என்ன பார்க்குறோன்னா, செகண்ட், யூரோப்பியன் யூனியன் என்ன பண்ணுறாங்க, இட் பிளெட்ஜ்டு 1 பில்லியன். புரிஞ்சுக்கங்க, பிளெட்ஜ் பண்ணியிருக்காங்க, இன்னும் தரலை. நான் தரேன்னு வாக்கு தந்திருக்காங்க, இட்ஸ் நாட் yet been done. ஸோ அதை நோட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை, யூரோப்பியன் யூனியன் பார்த்தீங்கன்னா has pledged 1 billion for ocean protection. இந்த கடல்களை பாதுகாப்பதற்கு நாங்கள் 1 பில்லியன் யூரோஸ் தரோம். யூரோஸ், டாலர்னு நம்ம சம்டைம் தப்பாக போட்டுருவோம், இல்லை ருபீஸ் போட்டுருவோம், பட் ஹியர் யூரோஸ். மூணாவது முக்கியமான டெவலப்மெண்ட் இந்த ஆக்ஷன் பிளானில் சொல்லலாம் அப்படின்னா, French Polynesia. They announced world's largest marine protected area. இது மூணாவது டெவலப்மெண்ட். இந்த ஆக்ஷன் பிளானில் French Polynesia announced world's largest. இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த டெவலப்மெண்ட் பற்றி நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, உலகத்தினுடைய பெரிய மரைன் ப்ரொடெக்டட் ஏரியா எங்கே இருக்குன்னா French Polynesia அப்படின்னு சொல்லலாம். அப்போது இதுக்கு முன்னாடி இருந்தது சார், இப்போ தானே அவங்க பெரியவங்க. அப்போ இதுக்கு முன்னாடி இருந்தது யார்? லார்ஜஸ்ட் ராஸ் சி அப்படின்ற ஒரு இடம் இன் ஆஸ்திரேலியா. நான் உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி இந்த ஃப்ரெஞ்சு பாலினீஷியான்றது என்ன அப்படின்னா, ஃப்ரெஞ்சினுடைய ஒரு எக்ஸ்டெண்டட் காலனி. ஃப்ரான்ஸு யூரோப்பில் இருக்கு இல்லையா, ஃப்ரெஞ்சு பாலினீஷியா யூரோப்பில் இல்லை. அது எங்கன்னா
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், இது சவுத் ஈஸ்ட் ஏஷியா வச்சுக்கலாம். சவுத் ஈஸ்ட் ஏஷியா இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஆஸ்திரேலியா வருவாங்க, இங்கே குரூப் ஆஃப் ஐலண்ட்ஸ்லாம் வரும், இங்கே நியூசிலாந்து இருக்கும். நீங்கள் மேப் பார்த்தீங்கன்னா தெரியும், நியூசிலாந்து இருக்கும். இந்த ஃப்ரெஞ்சு பாலினீஷியான்றது இங்கே இருக்கிறது. இட்ஸ் a group of 221 ஐலண்ட்ஸ். இது எங்கே இருக்குது? சவுத் பசிபிக்கில் இருக்குது, சதர்ன் பசிபிக். ஸோ சதர்ன் பசிபிக்கில் இருக்கக்கூடிய ஒரு 221 ஐலாண்டுகளின் தொகுதி தான் பிரெஞ்சு பாலினீஷியா. இட் இஸ் an extended colony of the French state, France state. அவங்க தான் the largest marine protected ஏரியாவை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இதற்கு முன்னாடி இருந்த ஆஸ்திரேலியா, இங்கே நான் ராசசின்னு சொன்னல, ராசசி இங்கே இருக்குது, திஸ் இஸ் ராசசி. இந்த இடம் தான் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் மரைன் ப்ரொடெக்டட் ஏரியாவாக இருந்தது. இப்போது இந்த இடத்துல இருக்குது, இட் பிகம்ஸ் த லார்ஜஸ்ட். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு செட் ஆஃப் டெவலப்மெண்ட்ஸ் வி ஷுட் நோ. சரி, ஓஷன் ஆக்ஷன் பிளான், நைஸ் ஓஷன் ஆக்ஷன் பிளான் முடிச்சிட்டோம். லெட்ஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் வேக்கப் கால், நைஸ் வேக்கப் கால் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் கால்ட் அஸ் நைஸ் வேக்கப் கால். இது நம்ம கொஞ்சம் பேக்ரவுண்டோடு நம்ம இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இந்த நைஸ் வேக்கப் காலில் என்ன சொல்கிறாங்க, we need to understand some வேக்கப். ஸோ இது என்ன, இந்த வேக்கப் கால் அப்படின்னா என்னென்னா, இட் இஸ் a declaration signed by 97 countries. This nice wake-up call is a declaration signed by 97 countries. இது என்ன பார்க்கணும் அப்படின்னா, இது எதுக்கு சார் பண்ணுறாங்க இந்த வேக்கப் கால் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது 2022 இருந்து ஓகே ஒரு புதிய முயற்சி எடுக்கப்பட்டு வருகிறது. அந்த முயற்சி பேர் என்னன்னா, UN பிளாஸ்டிக்ஸ் ட்ரீட்டி அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு உலக நாடுகள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டே இருக்காங்க. 2022 இருந்து there is a negotiation going on to conclude UN பிளாஸ்டிக்ஸ் ட்ரீட்டி. இந்த நெகோசியேஷன்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறது யாருன்னா UNEP. இவங்க தான் இந்த பேச்சுவார்த்தைகளை ஆர்கனைஸ் பண்ணி உலக நாடுகளை எல்லாம் அழைச்சு they are making discussions. அந்த டிஸ்கஷனோட முடிவில் நாம் ஒரு பிளாஸ்டிக்கு மட்டும் சம்பந்தப்பட்ட ஒரு ட்ரீட்டியை சைன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முயற்சிகள் எடுத்துட்ருக்காங்க. சார் இது வரைக்கும் இந்த முயற்சி என்ன போயிட்டுருக்கு? ஃபெயிலியர். ஒவ்வொரு நாடுகளும் தங்களுடைய கருத்துக்களை வெவ்வேறு விதமாக சொல்கிறதால இது இன்னும் முடிவுக்கு வரலை. அடுத்த வருஷம் 2026 is considered to be the final year of negotiation for plastic treaty. புரிஞ்சுக்கங்க, இந்த ட்ரீட்டி இன்னும் வரலை, இது வருவதற்குரிய பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. 2026 தான் இதோட ஃபைனாலிட்டி வரப்போகுது. இட் இஸ் நெக்ஸ்ட் இயர் தட் the countries are going to decide on this. அப்போ அடுத்த வருஷம் வரப்போற இந்த நெகோசியேஷனுக்கு நாடுகளை புஷ் பண்ணணும். நம்ம ப்ரெஷர் டாக்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம். யூஸ்வலாக சைனா இதை பண்ணும். இந்தியாவுக்கு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா பண்ணும்? அருணாச்சல் சைனாவை சேர்ந்ததுன்னு அவங்களோட மேப்பை மாற்றி ஒரு ரிலீஸ் பண்ணுவாங்க. அதற்கப்புறம் இந்தியா கிட்ட பேச வருவாங்க. சரி, இது என்ன சார் இது ஒரு டிப்ளமேட்டிக் டாக்டிக்ஸ். இது என்னன்னா, இந்தியாவுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு அப்புறம் நெகோசியேஷன் ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி உலக நாடுகளுக்கு ஒரு அழுத்தம் கொடுப்பதற்காக எப்போ? அடுத்த வருஷம் நடக்க போகிற இந்த நெகோசியேஷனில் அழுத்தம் கொடுப்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு டிக்ளரேஷன் தான் இந்த டிக்ளரேஷன், நைஸ் வேக்கப் கால். ஸோ இந்த நைஸ் வேக்கப் கால் இஸ் ரிலேட்டட் டு UN பிளாஸ்டிக் ட்ரீட்டி. அதை புரிஞ்சுக்கோங்க, இட் இஸ் ரிலேட்டட் டு UN பிளாஸ்டிக் ட்ரீட்டி. சார் இது என்ன சார் பைண்டிங்கா? இல்லைம்மா, இட்ஸ் அ வாலண்டரி நான் பைண்டிங் டிக்ளரேஷன். இதை கட்டாயம் எல்லா நாடுகளும் செயல்படுத்தணும் அப்படின்றது கிடையாது. இட் இஸ் அ வாலண்டரி நான் பைண்டிங் டிக்ளரேஷன். இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்றதை நான் உங்களுக்கு பொதுவாக சொல்லுவேன். இது வரைக்கும் ஆஸ் ஆஃப் நவ் so far நம்ம உலக நாடுகள் யுனைடெட் நேஷன்ஸ் இணைந்து எடுத்த பல முடிவுகள் ரிலேட்டட் டு பிளாஸ்டிக்ஸ் have always been voluntary measures. புரிஞ்சுக்கங்க, so far the measures
undertaken by United Nations to deal with the plastic pollution have been voluntary measures. நல்லா புரிஞ்சுக்கங்க, voluntary measures. இது ஆரம்பிக்கும் போது இது வாலண்டரியாக வச்சுக்கலான்னு ஆரம்பித்தாங்க. ஏன்னா இது வரைக்கும் யுஎன்ல கொண்டு வந்த எல்லா முயற்சிகளும் வாலண்டரி. இதையும் என்ன பண்ணாங்க, ஆரம்பிக்கும் போது வாலண்டரின்னு கொண்டு வந்தாங்க. ஆனால் முடிக்கும் போது எப்படி திரும்ப முடிச்சிட்டாங்க, இட் வாஸ் கன்சிடர்ட் டு பி பைண்டிங் ஆன் த பார்ட்டிஸ் அப்படின்னு முடிச்சிட்டாங்க. இப்போ உங்களுக்கு புரியும். அப்போ இந்த நைஸ் வேக்கப் கால் என்ன பண்ணுறாங்கன்னா, they started the debate negotiation as voluntary. இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ணால் போதும், பண்ணலனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கும் போது இட் வாஸ் மேட் பைண்டிங் ஆன் த பார்ட்டிஸ். இப்போ உங்களுக்கு புரியும். இப்போ இதை பைண்டிங் ஆக்குறதால அடுத்த வருஷம் வரக்கூடிய இந்த யூஎன் பிளாஸ்டிக் ட்ரீட்டியும் என்னவா தான் மாறிடும், பைண்டிங்காக தான் மாறும். இதுதான் ப்ரெஷர் டாக்டிக்ஸ். ஆஸ் ஐ செட் earlier, இதன் மூலமாக தான் மற்ற உலக நாடுகளுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுப்பதற்கான ஒரு முயற்சியை கொண்டு வராங்க. சரி, இதில் இந்தியா சைன் பண்ணிச்சா இல்லையா? ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, இந்தியா டிட் நாட் சைன் திஸ் டிக்ளரேஷன். இந்தியா இந்த டிக்ளரேஷனை சைன் பண்ணலை. அதற்கு என்ன காரணம் நம்ம பார்ப்போம். வில் see that why India did not sign this declaration. இந்தியாவுக்கு இது பிடிக்கல. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னன்றதை சொல்கிறேன். வாட் இஸ் த மோஸ்ட் கான்ட்ரவர்ஷியல் பாயிண்ட்? இந்த டிக்ளரேஷனில் இருந்த மோஸ்ட் கான்ட்ரவர்ஷியல் பாயிண்ட் என்னன்றதை பார்க்குறோம். இந்த கான்ட்ரவர்ஷியல் பாயிண்ட் தான் என்னென்னா, இந்தியாவுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, நான் சொன்ன முதல் விஷயம், வாலண்டரியாக இருந்த இதுவரைக்கும் இருந்த முயற்சிகள் முதன்முறையாக ஆப்ளிகேட்டரியாக மாறுது. இது இந்தியாவுக்கு பிடிக்காத முதல் விஷயம். ஃப்ரம் வாலண்டரி இட் மூவ்ஸ் டு ஆப்ளிகேட்டரி. ஃபஸ்ட்டு விஷயம் இது. முதல் விஷயம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். செகண்டும் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, யூஸ்வலாக ஒரு பிளாஸ்டிக்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் நிறைய லைஃப் ஸ்டேஜஸ் இருக்குது. வாழ்நாள் காலம்னு சொல்லலாம். அதாவது மேனுஃபேக்சரிங், ஸ்டோரிங், டிரான்ஸ்போர்ட்டிங், யூஸிங், கன்சப்ஷன், அப்புறம் ரீசைக்ளிங் இல்லை ரீயூஸு, இதெல்லாம் நிறைய இருக்குது. இது வரைக்கும் இந்த பிளாஸ்டிக்கை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு உலக நாடுகள் ஏற்கனவே முடிவெடுத்திருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா? அது எல்லாமே இங்கே தான் பேசியிருக்காங்க. இது சம்மந்தப்பட்டது ஸ்டோர் பண்ணுறதை பற்றி, யூஸ் பண்ணுறதை பற்றி, ரீசைக்கிள் பண்ணுறதை பற்றி. தே ஃபோக்கஸ்ட் ஆன் திஸ் ஒன்லி. முதல் முறையாக இந்த டிக்ளரேஷனில் எதை டச் பண்ணுறாங்க தெரியுமா? பிளாஸ்டிக் மேனுஃபேக்சரிங்கையும் டச் பண்ணுறாங்க. இந்தியாவுக்கு இது பிடிக்கல. என்னோட எக்கானமி பல வகையில் பிளாஸ்டிக் மேனுஃபேக்சரிங்கை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அப்போது இமேஜின் பண்ணுங்கள், பிளாஸ்டிக் வேணான்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? மேனுஃபேக்சரிங்கும் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். இந்தியாவுக்கு இது வேணாம். இந்தியா சேஸ், ஹவு கேன் ஐ ஸ்டாப் பிளாஸ்டிக் மேனுஃபேக்சரிங்? நீ என்ன ரீசைக்ளிங் பண்ண சொல்கிறியா? தயாராக இருக்கேன். ரீயூஸ் பண்ண சொல்கிறியா? தயாராக இருக்கேன். மற்ற கட்டுப்பாடுகள் வைக்கணுமா? தயாராக இருக்கேன். மேனுஃபேக்சரிங்கில் கை வைக்காதுன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் எந்த இனிஷியேட்டிவும் பிளாஸ்டிக் மேனுஃபேக்சரிங்கை சொல்லாத ஒன்று இந்த டிக்ளரேஷனில் சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் டிக்ளரேஷன், ஸோ இதோட செகண்ட் கன்டென்ஷன் என்ன, முதல் கன்டென்ஷன் என்னன்னு சொல்லிட்டேன். ரெண்டாவது என்னன்னா, திஸ் டிக்ளரேஷன் இஸ் கிரியேட்டிங் எ டிமாண்ட். திஸ் டிக்ளரேஷன் இஸ் கிரியேட்டிங் எ டிமாண்ட் டு லிமிட் அண்ட் ரெடியூஸ், டு லிமிட் அண்ட் ரெடியூஸ் the production of plastic polymers. Reduction, to limit and reduce the production of plastic polymers. இந்த ஆஸ்பெக்டை டச் பண்ணுது, which India does not want to. இதுதான் இரண்டாவது முக்கியமான கன்டென்ஷன். அதாவது இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, டவுன் ஸ்ட்ரீம் அப் ஸ்ட்ரீம்னு சொல்லுவாங்க. நான் ரொம்ப டெக்னிக்கலான வேர்டை சொல்லணும்னா அப் ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் இந்த பிளாஸ்டிக்கை கட்டுப்படுத்தக்கூடிய முயற்சிகள் எல்லாமே டவுன் ஸ்ட்ரீமை தான் கட்டுப்படுத்துச்சு. முதன்முறையாக இந்த நைஸ் வேக்கப் காலில் அப்ஸ்ட்ரீமையும் கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. தே வாண்டட் டு ரெகுலேட் த அப்ஸ்ட்ரீம் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் தி பிளாஸ்டிக் ஆல்சோ. இதுதான் இந்தியாவுக்கு நாட் அட்மிசிபிள். இந்தியா இஸ் நாட் அட்மிசிபிள் டு திஸ் பர்டிகுலர் ஃபேக்ட். சரி, இது ரெண்டாவது இனிஷியேட்டிவை பற்றி. மூணாவது என்னன்றதை பார்க்கலாம்.
ஸோ தேர்ட் ஒன் இஸ் கால்ட் கோலிஷன் ஃபார் அ குவைட் ஓஷன். இதுவுமே சைன் பண்ணாங்க. த தேர்ட் ஒன் இஸ் கோலிஷன் ஃபார் அ குவைட் ஓஷன். ஸோ கோலிஷன் ஃபார் அ குவைட் ஓஷன் என்னன்றதை பார்க்கலாம். இந்த கோலிஷன் ஃபார் த குவைட் ஓஷன் பார்த்தீங்கன்னா இஸ் ரிலேட்டட் டு, இது எதை குறைக்க முயற்சிக்கிறாங்கன்னா, இட் வாஸ் லான்ச், லெட் மீ சே இட் ஒன்ஸ் அகைன், இது லான்ச் பண்ணப்பட்டது எப்போ? இந்த தேர்ட் யூஎன் ஓஷன் கான்ஃபரன்ஸ் 2025 அப்போ தான் இதை லான்ச் பண்ணுறாங்க. இதனோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னா, இட் இஸ் எய்ம்ட் டு டேக்கிள் அண்டர் வாட்டர் நாய்ஸ் பொல்யூஷன். கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த ஒலி, அந்த நாய்ஸ் பொல்யூஷனை குறைக்கிறது தான். நாம் நினைக்கிறோம் கடலுக்குள்ளே போனால் அமைதியாக இருக்கும்ன்றது கிடையாது. அண்டர் வாட்டர் இஸ் ஃபுல் ஆஃப் நாய்ஸஸ். There are numerous noises made by different animals, okay, like dolphins, whales. They all produce sounds for communication. They produce sounds for hunting. They produce for socializing with other animals. இது எல்லாத்துக்குமே அவங்க சவுண்டு யூஸ் பண்ணுறாங்க. அப்போ சவுண்டு தான். இப்போ நாம் எப்படி இங்கே பேசுகிற சவுண்டு, இப்போ பேக்ரவுண்டில் ஒரு பெரிய பாட்டு போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க, செல்லாத்தா மாரியாத்தா ஒரு பாட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவு சவுண்டாக வச்சா நான் பேசுகிறது எப்படி உங்களுக்கு கேட்கும்? அதே மாதிரி அண்டர் வாட்டரில் நம்ம வி ஆர் கிரியேட்டிங் லாட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் நாய்ஸஸ். நிறைய நாய்ஸஸ் கிரியேட் பண்ணும்பொழுது இந்த அனிமலோட லாங்குவேஜஸ் மற்றவர்களுக்கு புரியாமல் போயிடுது. இதுக்கு தான் வி கால் இட் அஸ் அண்டர் வாட்டர் நாய்ஸ் பொல்யூஷன். ஸோ இந்த அண்டர் வாட்டர் நாய்ஸ் பொல்யூஷன் முக்கியமாக எந்த விஷயங்கள் மூலமாக வருது? 2 sources. 1, shipping and mining. Shipping and mining are considered to be the 2 major sources of this underwater noise pollution. So in underwater noise pollution அதிகமாக யாரை பாதிக்குது? It affects marine animals that depends on noise, that depends on sound for the survival. அந்த எக்ஸாம்பிள் யாரை சொல்லலாம்? It includes whales and dolphins. Whales and dolphins are those which importantly depend on the sound for their communications. நான் ஏற்கனவே சொன்னேன், இப்போ நாம் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோம் அதே மாதிரி வேல்ஸும் டால்ஃபின்ஸும் பேசிப்பாங்க இன் தர் ஓன் வே. அது இங்கே தடைபெறுது. இது எந்த அளவுக்கு இன்னும் முக்கியம் அப்படின்னா, ஹவு இம்பார்ட்டன்ட் திஸ் பிகம் ஆக்சுவலி இஸ் பார்த்தீங்க அப்படின்னா, சவுண்ட் நம்ம நினைக்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி ஸ்பீடில் போகிறது கிடையாது. இன் வாட்டர் சவுண்டோட ஸ்பீடு 5 மடங்கு அதிகமாக இருக்கும். இன் வாட்டர் த ஸ்பீட் ஆஃப் தி சவுண்ட் இஸ் 5 times more இன் வாட்டர். ஸோ தேர்ஃபோர் எங்கேயோ தூரத்தில் ஒரு சின்ன சத்தம் வந்தால் கூட வேகமாக இந்த விலங்குகளினுடைய கம்யூனிகேஷனை பாதிக்கக்கூடிய எபிலிட்டி சவுண்டுக்கு இருக்குது. எங்கே? கடலுக்கு அடியில். ஸோ இப்படிப்பட்ட ஒரு பெரிய பிரச்சனையை தடுக்கணுன்றதுனால தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சார், அப்போ இதில் இந்தியா ஜாயின் பண்ணுச்சா? இந்தியா மொத்தத்தையும் கழிச்சு விடல. எதுவுமே நான் வரமாட்டேன்னு சொல்லலை. எனக்கு எது பிடிக்கலையோ அதுக்கு மட்டும் வரலை. பட் இதில் பார்த்தீங்கன்னா இந்தியா சைன்டு திஸ் டிக்ளரேஷன். இந்தியா ஹஸ் சைன்ட் இந்த கோலிஷன் ஃபார் அ குவைட் ஓஷன் டிக்ளரேஷன். சரி, ஸோ பிளாஸ்டிக் ட்ரீட்டியை பற்றி நான் சொன்னேன் இல்லையா? ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொன்று பண்ணலாம். இந்த தேர்ட் யூஎன் ஓஷன் கான்ஃபரன்ஸ் சொன்னோம் இல்லையா? அப்போ அதுக்கு முன்னாடி 2 தடவை நடந்திருக்கணும் இல்லையா? அது எப்போ பார்க்கலாம்? ஃபர்ஸ்ட் யூஎன் ஓஷன் கான்ஃபரன்ஸ் இது எப்போ நடந்திருக்கு? நோட் டவுன், ரொம்பலாம் தேவையில்லை, சொல்கிற பாயிண்ட்டை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. 2017 ஹெல்ட் இன் நியூயார்க், போதும், வேறு எதுவும் தேவையில்லை. செகண்ட் யூஎன் ஓஷன் கான்ஃபரன்ஸ் நடந்தது எப்போ? 2022, 5 வருஷத்துக்கு அப்புறம் நடந்தது போர்ச்சுகல், லிஸ்பன் போர்ச்சுகலில் நடக்குது. 2017, 2022, 2025. அப்போது என்ன நம்மளுக்கு புரியுறதுன்னா, இது அதாவது ரெகுலர் இன்டர்வல்ஸில் இது நடக்கலை, நாட் கண்டக்டட் அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ் அப்படின்றது நமக்கு புரிய வருது. ஏன்னா நிறைய இந்த உலக அளவிலான இந்த கூட்டங்கள் எப்போவுமே 2 வருஷத்துக்கு ஒரு தடவை, 3 வருஷத்துக்கு தொடர்ந்து வரும். ஆனால் இது அப்படி கிடையாது. 17ல் 1, 2022ல் 1, 2025ல் 1. இட் இஸ் நாட் கண்டக்டட் அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ்ன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். 2 முடிஞ்சிருச்சு, 3வது தான் இப்போ நடந்திருக்கு. நம்ம அதை தான் பேசிகிட்டு இருக்கோம். நைஸ் சிட்டியில் நடந்தது.
ஸோ ஏற்கனவே சொன்னேன், இதில் வந்த வேக்கப் காலில் இந்தியா சைன் பண்ணலை. இந்தியா ஏன் சைன் பண்ணலை அப்படின்ற காரணங்கள் 3 முக்கியமான காரணங்கள் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஒய் இந்தியா டிட் நாட் சைன் இட். நான் ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். லெட் மீ see it once again. திரும்ப ஒரு தடவை பார்க்கலாம். எதனால் இந்த வேக்கப் கால், நைஸ் வேக்கப் காலில் இந்தியா சைன் பண்ணலை? ஃபர்ஸ்ட் ரீசன், ஓகே, ஒரு ட்ரீட்டி எப்படி இருக்கணும்னு இந்தியா கருதுதுன்னா, a treaty should focus on plastic pollution management. அதாவது இந்த பிளாஸ்டிக்னால வரக்கூடிய மாசை மேலாண்மை செய்வது எப்படி? வேஸ்ட் கலெக்ஷன் பண்ணுறதில்ல, ரீசைக்ளிங் பண்ணுறதில்ல. இந்தியா என்ன கேட்குதுன்னா, அதை விட்டுட்டு எதுக்காக அதனுடைய தயாரிப்பையே தடுக்க நினைக்கிறீங்க? என்னுடைய பொருளாதாரமே அதனால் பாதிக்கப்படும் அவங்க சொல்கிறாங்க. ஸோ treaty should focus on plastic pollution management rather than limiting production. இந்த ப்ரொடக்ஷனை இவங்க டச் பண்ணதுனால தான் இந்தியாவுக்கு கோபம். முதல் காரணம். ரெண்டாவது காரணம் என்னன்னா, லிமிட்டிங் ப்ரொடக்ஷன் ஹர்ட்ஸ் டெவலப்மெண்டல் நீட்ஸ். இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு இது ஒரு பெரிய தடையாக இருக்கும் அப்படின்னு இந்தியா ஃபீல்ஸ். நீங்கள் ப்ரொடக்ஷனை தடுக்கிறீங்கன்னா என்னுடைய வளர்ச்சி தடுக்கப்படுதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. மூணாவது, it is also reflection of common but differentiated responsibilities. CBDR அப்படின்னு சொல்லுவாங்க. common but differentiated responsibilities. இந்த CBDRன்றது பார்த்தீங்கன்னா UNFCCCல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பிரின்சிபிள். நம்ம இதை பற்றி பேசணும்னா ரொம்ப ஆகிடும். நான் இதை உங்களோட செல்ஃப் ரெஃபரன்ஸுக்கு விட்டுடுறேன். இந்த CBDR பிரின்சிபிள், காமன் பட் டிஃபரன்ஷியேட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இந்த பிரின்சிபிளை ஒரு செல்ஃப் ரீடிங் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிரின்சிபிள், இந்த 3 காரணம், லிமிட்டிங் ப்ரொடக்ஷன் ஃபஸ்ட்டு காரணம், லிமிட்டிங் ப்ரொடக்ஷன் மீன்ஸ் டெவலப்மெண்ட் இஸ் அஃபெக்டட் ரெண்டாவது காரணம், தேர்ட் இட் இஸ் ஆல்சோ எ டைல்யூஷன் ஆஃப் CBDR பிரின்சிபிள். இந்த 3 காரணங்களுக்காக இந்தியா டஸ் நாட் வாண்ட் இட். சரி, லெட்ஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட் டாபிக். எதாவது டவுட்ஸ் இருக்கா இதில்? சரி, லெட்ஸ் மூவ் ஆன். மூணாவது, ராம்சார் சைட்ஸ். இது ரொம்ப பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. இது ரொம்ப ஃபேக்சுவலாக இருக்கக்கூடிய ஒரு டேட்டா தான். பட் எக்ஸாமுக்கு ரெலவெண்ட்டாக இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதால நம்ம அதை கவனிக்கணும். ஸோ இந்தியாவோட ராம்சார் சைட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 91 ஆயிடுச்சு. தேர் ஆர் 91 ராம்சார் சைட்ஸ் இன் இந்தியா ஆஸ் ஆஃப் நவ். இதன் மூலம் பார்த்தீங்கன்னா உலகத்தில் அதிகமான அளவு ராம்சார் சைட்ஸ் இருக்கிற நாடுகள் இந்தியா. I'm sorry. India is the country in Asia with the most number of Ramsar sites. ஆசியாவில் தான் it is the most number of Ramsar sites. ஸோ அந்த வகையில் கடைசியாக ஆட் செய்யப்பட்ட 2 வெட்லேண்டை தான் நம்ம பேசுகிறோம். ஒன்று மேனார் வெட்லேண்ட். சரி, 2 வெட்லேண்டு நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். லெட்ஸ் ஃபர்ஸ்ட் டேக் அப் மேனார் வெட்லேண்ட். இது எங்கே இருக்குன்னா ராஜஸ்தானில் இருக்கு. மேனார் வெட்லேண்ட், இட் இஸ் இன் ராஜஸ்தான். இந்த வெட்லேண்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஃப்ரெஷ் வாட்டர் மான்சூன் வெட்லேண்ட் சிஸ்டம். இது பருவமழையை நம்பியே தான் இந்த வெட்லேண்டுக்கு நம்பி இருக்கு. இட்ஸ் அ ஃப்ரெஷ் வாட்டர் மான்சூன் வெட்லேண்ட். இதில் இருக்கிற ரிவர்ஸ் நான் சொல்லியிருக்கேன், அது ஆக்சுவலாக அந்த அளவுக்கு தேவையில்லை, நாட் ரிக்வயர்ட். சரி, இதோட அடுத்த முக்கியமான விஷயங்கள், யூனிக்னஸ் ஆஃப் திஸ் மேனார் வெட்லேண்ட் ஆஃப் ராஜஸ்தான். இட் இஸ் வெல் நோன். இன்ஃபேக்ட் ராஜஸ்தானை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. நார்தர்ன் ஏஷியா, நம்ம இந்தியா இருக்கு இல்லையா, நார்தர்ன் ஏஷியாவில் இருக்கிறது, நார்த்து போலில் இருக்கிறது, வெஸ்ட் ஏஷியாவில் இருக்கிற பேர்ட்ஸ் எல்லாமே நம்ம நாட்டுக்குள்ளே மைக்ரேட் பண்ணி வரும்போது வர முதல் இடம் ராஜஸ்தான் தான். So Rajasthan is an important entry point for the migrating birds into India. இந்தியாவுக்கு வரக்கூடிய இந்த மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இஸ் ராஜஸ்தான். ஸோ அதனால் அந்த ராஜஸ்தானில் நிறைய வெட்லேண்டுகளில் ஒவ்வொரு சீசன்லேயும் பேர்ட்ஸ் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு வெட்லேண்ட் தான் மேனார் வெட்லேண்ட். அந்த வெட்லேண்டு தான் ராம்சார் ரெகக்னிஷன் தரப்பட்டிருக்கு. ஸோ அதனால் ராஜஸ்தான் அதில் இருக்கக்கூடிய வெட்லேண்டுன்னு வந்துட்டாலே ரிமெம்பர் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் கட்டாயம் அங்கே இருக்கும். ஸோ ஹியர் அதனால தான் இங்கே சொல்கிறோம், த மேனார் வெட்லேண்ட் இஸ் அ ஹோம் ஃபார் migratory birds
along the Central Asian Flyway. Central Asian Flyway நாம எப்படி NH National Highway 1 National Highway 3 10 சொல்றோம். அந்த மாதிரி பறவைகள் பறக்கக்கூடிய அந்த பாதைகளுக்கு நம்ம ஃப்ளைவேன்னு சொல்லுவோம். நம்ம ரோட்ல போடுற மாதிரி அவங்களுக்கு வானத்துல போற அந்த பாதை. ஸோ சென்ட்ரல் ஏஷியன் ஃப்ளைவே அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹைவேஸில் ஒன் ஆஃப் தட் ஹைவே இஸ் ஃப்ளைவே, சென்ட்ரல் ஏஷியன் ஃப்ளைவே அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மேனார் வெட்லேண்டில் இருக்கக்கூடிய முக்கியமான அனிமல் எதுன்னு சொன்னோன்னா 3 அனிமல்ஸை நம்ம சொல்லணும். there are 3 animals that we should say. First one, white rumped vulture and long billed vulture. White rumped vulture, long billed vulture. இது ரெண்டுத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, இது இரண்டுமே ஸ்கெடியூல் 1 ஸ்பீஷீஸ். ரெண்டாவது, இட் இஸ் ஆல்சோ கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட், மிக மிக பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட விலங்குகள். அதுதான் அதோட முக்கியத்துவம். சரி, மூணாவது 3 அனிமல் சொன்னோம்னா, மூணாவது இந்தியன் ஃப்ளையிங் ஃபாக்ஸ். இந்தியன் ஃப்ளையிங் ஃபாக்ஸ். இந்த இந்தியன் ஃப்ளையிங் ஃபாக்ஸ் நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த இந்தியன் ஃப்ளையிங் ஃபாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ அன் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் ஸ்பீஷிஸ். முக்கியமான ஒரு ஸ்பீஷிஸ் தான். இட் இஸ் என்டேஞ்சர்ட், இட் இஸ் அன் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷிஸ். இந்தியன் ஃப்ளையிங் ஃபாக்ஸ்னா அப்போ நரி பறக்குதான் நீங்கள் நினைக்காதீங்க. இது வந்து ஒரு பேட்டினுடைய பெயர். பேட்னா என்ன சொல்றது தமிழில்? வவ்வால். ஸோ இட்ஸ் a type of a வவ்வால், இட்ஸ் a type of a bat. பட் பேர் அந்த மாதிரி இருக்காது, பட் இட்ஸ் அ பேட். இதனோட யூனிக்னஸ் என்னன்னா, இட் பர்டிகுலர்லி ஃபீட்ஸ் ஆன் மேங்கோ ட்ரீஸ். இட்ஸ் அ பேட் தட் பர்டிகுலர்லி ஃபீட்ஸ் ஆன் மேங்கோ ட்ரீஸ். இது அங்கே இருக்கக்கூடிய அந்த யூனிக்கான விலங்குகளை பற்றி பேசுகிறோம். மூணாவது, அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிட்டியை பற்றியும் நாம் தெரிஞ்சுக்கணும். அங்கே இருக்கிற கம்யூனிட்டி மேனார்டன் அந்த இடம். அப்போ அந்த கம்யூனிட்டி பேர் என்ன? மேனாரியா கம்யூனிட்டி. இல்லை ஞாபகம் வச்சுக்க வேணாம், இட்ஸ் வெரி லாஜிக்கல். ஸோ மேனாரியா கம்யூனிட்டி. இந்த கம்யூனிட்டியினுடைய முக்கியத்துவம் என்னன்னா, அவர்களே தங்களை என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, they call themselves as bird mithras. The மேனாரியா கம்யூனிட்டி call themselves as bird mithras. மித்ராஸ்னா friend அப்படின்னு அர்த்தம். So they call themselves as bird mithras. ஸோ இவங்களுடைய இந்த கம்யூனிட்டியோட யூனிக்னஸ் என்ன அப்படின்னா, அந்த இடத்துல போயிட்டு எந்த ஒரு பறவையுமே எந்த ஒரு வெளியாட்கள் ஹண்ட் பண்ண முடியாது, வேட்டையாட முடியாது. பிகாஸ் they have a strict நோ ஹண்டிங், வேட்டையாடக்கூடாது, நோ நெட்டிங், வலை போடக்கூடாது. ஏன்னா இந்த ஊரில் அத்தனை பறவைகள் வருது, மைக்ரேட்டரி ஸ்பீஷிஸ் இல்லையா, அத்தனை வரும்பொழுதும் அவர்களுக்கு தாங்களே ஒரு பாதுகாப்பு, அந்த மித்ராஸை மாறி காப்பாற்றுறது தான் இவங்களோட ஒரு யூனிக் பிஹேவியராக நம்ம பேசுகிறோம். ஸோ நம்ம கம்யூனிட்டி கான்சர்வேஷன், நம்ம ஈகோ சிஸ்டத்தில் கம்யூனிட்டி கான்சர்வேஷன் அப்படின்னு சொல்கிறோன்னா, முக்கியமாக இந்த மேனாரிய கம்யூனிட்டி இந்த ராஜஸ்தானை நம்ம சொல்லலாம். ஒரு 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 அரசாங்கம் இல்லை, ஒரு சமூகம் பறவைகள் இந்த மாதிரி விலங்குகளை பாதுகாக்க முடியும்னா மேனாரிய கம்யூனிட்டி இஸ் an எக்ஸாம்பிள், a typical example for this. சரி, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் வெட்லேண்டை பற்றி பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் வெட்லேண்டை பார்க்கலாம். நெக்ஸ்ட் வெட்லேண்ட் இஸ் கால்ட் as கிச்சான். கிச்சான் பேர்ட் சாங்சுரி. இதுவுமே பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் தான் இருக்கு. ஸோ ரெண்டுமே ராஜஸ்தான் தான். இட் இஸ் ஆல்சோ இன் ராஜஸ்தான், கிச்சான். ஆனால் இவங்களுடைய யூனிக்னஸ் என்னன்னா, இவங்களோட ஈகோ சிஸ்டம் வேற. இட் இஸ் அ டெசர்ட் வெட்லேண்ட் ஈகோ சிஸ்டம். அது ஃப்ரெஷ் வாட்டர் ஈகோ சிஸ்டம். திஸ் இஸ் அ டெசர்ட் வெட்லேண்ட் ஈகோ சிஸ்டம். இந்த கிச்சான் வெட்லேண்டில் இருக்கக்கூடிய முக்கியமான அனிமல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது ரொம்ப முக்கியமான ஒரு அனிமல், டெமாய்செல்லே கிரெயின். இது ஒரு கொக்கு வகையை சேர்ந்தது. ஸோ திஸ் கிச்சான் வெட்லேண்ட் இஸ் நோன் ஃபார் டெமாய்செல்லே கிரெயின். ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நம்ம பார்க்கலாம். இந்த டெமாய்செல்லே கிரெயினோட ஒரு யூனிக்னஸ் என்ன அப்படின்னா, இட் இஸ் தி ஸ்மாலஸ்ட், கொக்கு வகைகளில் சிறிய கொக்கு இவங்க தான். இட்ஸ் அ வேர்ல்ட்ஸ் ஸ்மாலஸ்ட் கிரெயின் ஸ்பீஷிஸ் இன் தி வேர்ல்டு, டெமாய்செல்லே கிரெயின். சார், இவங்க ஏதாவது ஒரு குறிப்பிட்ட உலகத்தினுடைய பகுதிகளில் இருக்காங்கன்னா கிடையாது. இட் இஸ் வைட்லி டிஸ்ட்ரிபியூட்டட் இன் மெனி கண்ட்ரிஸ். பல நாடுகளில் பரவி இருக்காங்க. ஆனால் மிக சிறிய கிரெயின், மிகச்சிறிய கொக்கு வகையை சேர்ந்தது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இவங்களுடைய அந்த மைக்ரேஷன் பிஹேவியரே கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். பொதுவாக மைக்ரேட்டரி பேர்ட்ஸில் எப்படி வருவாங்க அப்படின்னா, ஒரு இடத்துல ஆரம்பிப்பாங்க, ஒரு இடத்துக்கு வருவாங்க, வந்து சேருவாங்க,
they will stay there for 1 or 2 months, then they will go back on the same route. தான் வந்த வழியிலேயே தான் திரும்ப அவங்க பறந்து போவாங்க. ஆனால் டெமாய்செல் கிரெயின் அப்படி கிடையாது. அவங்க வர்றது ஒரு ரூட்டு, போகிறது ஒரு ரூட். திஸ் இஸ் கால்ட் அஸ் லூப் மைக்ரேட்டரி பிஹேவியர். லூப் மாதிரி வருவாங்க. மெனி மைக்ரேஷன் ஹேப்பன்ஸ் ஆன் த சேம் ரூட். வருவது போவது ஒரே ரூட்டு, புரிஞ்சுக்கோங்க. ஆனால் டெமாய்செல் கிரெயின் வர்றது ரூட்டு ஒன்று, போகிற ரூட்டு ஒன்று. அவங்க எப்படி வராங்க அப்படின்னா, they enter India from northern Asia by flying above Himalayan mountains. Himalayan மவுண்டன்ஸுக்கு மேலே பறந்து வருவதன் மூலமாக they entered India. ஆனால் அதாவது நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன், நம்ம இந்தியா இருக்குன்னா அவங்க வர்றது இப்படி ஹிமாலயஸை தாண்டி மேலே வராங்க. ஆனால் ரிட்டர்ன் போகிறது எப்படின்னா, they go through Pakistan and go back here. So they take a different route. இந்த behavior பேரு தான் loop migratory behavior, and this is known to happen with the demoiselle crane. So they enter the Himalayas by flying above, they enter the India by flying above the Himalayas. That's a unique point that we need to note about this demoiselle crane. But they exit India by Pakistan and Afghanistan. Pakistan and Afghanistan மூலமா அவங்க வெளியே போறாங்க. இதுதான் demoiselle crane பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி சரி இந்த இடத்தினுடைய யூனிக்னஸ் என்ன அப்படின்னா, இங்கேயுமே பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி கன்சர்வேஷன் நம்ம பார்க்குறோம். அந்த சமூகமே அந்த பாதுகாப்புக்கு முன்னெடுக்கிறாங்க. அதுக்கு அவங்க பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சுகாகர். சுகாகர், கர்னா வீடு நமக்கு தெரியும், சுகாகர்னா ஃபீடிங் ஹவுசஸ். ஸோ திஸ் கிச்சான் வெட்லேண்ட் இஸ் நோன் ஃபார் ஃபீடிங் ஹவுசஸ், வேர் இவங்க என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய தானியங்களை பறவைகளுக்காக நம்ம எப்படி வீட்டில் பேர்ட் ஹவுஸ் வைக்கிறோம், தண்ணி கொஞ்சம் வைக்கிறோம், அதை இவங்க பெரிய அளவில் பண்ணுறாங்க. இட் இஸ் கால்ட் அஸ் சுகாகர்ஸ். இந்த கிச்சான் வெட்லேண்ட் சாங்சுரி, மேனார் வெட்லேண்ட் சாங்சுரி, இதில் பார்க்கக்கூடியது நம்ம இப்போ எங்கே கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா, இன்னொரு கம்யூனிட்டியோட கூட கம்பேர் பண்ணலாம். பிஷ்னாய், ராஜஸ்தானில் இருக்கிற இன்னொரு கம்யூனிட்டி பேர் பிஷ்னாய். இந்த பிஷ்னாய் கம்யூனிட்டியோட யூனிக்னஸ் என்ன அப்படின்னா, தே கன்சிடர் பிளாக் பக் ஒரு வகையான மானினம், பிளாக் பக் அஸ் எக்ஸ்ட்ரீம்லி சேக்ரட். இப்போ எப்படி நம்ம ஹிந்துஸ்க்கு வந்து கவு சொல்கிறோம், பசு எப்படி ரொம்ப முக்கிய புனிதமான ஒரு விலங்காக இருக்குது, அதே மாதிரி பிஷ்னாய் கம்யூனிட்டிக்கு பிளாக் பக் எனப்படக்கூடிய ஒரு மானினம் மிகப்பெரிய ஒரு புனிதமான ஒரு விலங்காக கருதப்படுது. இன்ஃபேக்ட் நீங்கள் தெரிஞ்சிருக்கும், சல்மான் கானுக்கு ரீசெண்டாக அவர் வீட்டுக்கு கீழே துப்பாக்கிகள் சுடப்பட்டது, அவரை டார்கெட் பண்ணுறாங்க. எதுக்கு தெரியுமா, 2002-03 அவர் போய் பிளாக் பக்கை போய் இவர் ஹண்ட் பண்ணி சாப்பிட்ருக்காரு. ராஜஸ்தானில் வேட்டையாடுன்னு சொல்லிட்டு மான் வேட்டையாட சல்மான் கான்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. அதை தெரிஞ்சவொன்னே பிஷ்னாய் கம்யூனிட்டி சேர்ந்தவங்க தான் அவனை டார்கெட் பண்ணுறாங்க. இப்போ நிறைய கேங்ஸ்டர்ஸ் இருக்காங்க பிஷ்னாய் கம்யூனிட்டியில். ஏய், நீ எங்களுக்கு புனிதமான ஒன்றே நீ ஹண்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு தே ஆர் டார்கெட்டிங் சல்மான் கான் இந்த ரீசெண்ட் இயர்ஸ். ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் அந்த பிளாக் பக்கை அவர் வேட்டையாடினார். ஸோ இந்த மாதிரி கம்யூனிட்டிஸ் வந்து ஒவ்வொரு விலங்குகளை வேட்டையாடுறாங்க. அந்த ஸ்பீஷீஸை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிஷ்னாய் கம்யூனிட்டின்னு சொன்னால் மேபி மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் கூட வரலாம். பிஷ்னாய் பிளாக் பக்கு, கிச்சான் டெமாய்செல் கிரெயின்ஸு, ஓகே, மேனார் வல்ச்சர்ஸ், நம்ம அதை கனெக்ட் பண்ண முடியும். சரி, வித் திஸ் லெட்ஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட் டாபிக். நெக்ஸ்ட் என்னன்னா ரிப்போர்ட், முக்கியமான ஒரு ரிப்போர்ட். இட்ஸ் கால்ட் அஸ் கிளைமேட் சேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ், CCPI, கிளைமேட் சேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ். நம்ம இதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ கிளைமேட் சேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ், ஒன் மூமெண்ட். ஓகே, ஸோ இந்த கிளைமேட் சேஞ்ச் இண்டெக்ஸ் இதுவும் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேக்சுவல் தான், நத்திங் மச் டு ஆட் அப்பான். ஸோ இதை ரிலீஸ் பண்ணுறவங்க யார், who released this? It is released by 3 non-governmental organizations. அந்த 3 பேர் யாருன்னா, 1 German Watch, 2 New Climate Institute, 3 Climate Action Network. இந்த 3 பேரும் இணைந்து உருவாக்கக்கூடியது தான் இந்த கிளைமேட் சேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் பப்ளிஷ் பண்ணப்படுது. இட் இஸ் ஆனுவலி பப்ளிஷ்ட். அண்ட் இவங்க எத்தனை நாடுகளை இவங்க இந்த பெர்ஃபார்மன்ஸை கணிக்கிறாங்க. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு நாடுகளும் கிளைமேட்டுக்கு எதிராக தன்னுடைய முயற்சிகளை முன்னெடுக்கிறாங்களா, அந்த நாடுகள் என்ன தான் கிழிச்சுது, ஸோ
சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்கும் இல்லையா? அவங்க உண்மையான முறையில் தான் தன்னுடைய முயற்சிகளை எடுக்கிறாங்களான்னு இவங்க எவாலுவேட் பண்ணுறாங்க, அவ்வளவுதான். தே எவாலுவேட் ஈச் கண்ட்ரிஸ் ஆக்ஷன்ஸ். அப்போ நீங்கள் யோசிக்கலாம், சார் அப்போது உலகத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 198 நாடுகளையும் நம்ம செய்யணும்ல? இவங்க சொல்கிறாங்க, எதுக்கு அத்தனை நாடுகளுக்கு பின்னாடி சண்டை போடணும்? ஒரு 63 நாடுகள் மட்டும் எடுத்துக்கலாம். ஏன் 63 மட்டும் சொல்கிறாங்கன்னா, ஈஸியாக வேலை முடியும். ஆனால் இந்த 63 நாடுகள் பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் எமிஷன்ஸுக்கு காரணம். அப்போ திஸ் வில் கிவ் எ பெட்டர் வியூ. அப்போ இவங்க எத்தனை நாடுகளை பார்க்குறாங்க? எல்லா நாடுகளையும் அசஸ் பண்ணலை. திஸ் ரிப்போர்ட் அசஸஸ் 63 கண்ட்ரிஸ் ப்ளஸ் யூரோப்பியன் யூனியன். இது இணைந்தது பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் ஃபார் 90% ஆஃப் தி குளோபல் கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ். இது ரெண்டாவது. மூணாவது, இவங்க எப்படி இந்த அசஸ்மெண்ட்டை பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஹவு தே டூ இட். இட் இஸ் பேஸ்ட் ஆன் 4 கேட்டகரிஸ். 4 அடிப்படைகளில் இந்த இண்டெக்ஸை உருவாக்குறாங்க. இண்டெக்ஸ்னா என்ன? லிஸ்டிங் 1 2 3 இதுதான் இண்டெக்ஸ். அட்டவணை. இண்டெக்ஸ்னா அட்டவணை. ஸோ அந்த நம்பரிங் ரேங்கிங்கை உருவாக்குறாங்க. ஸோ இந்த ரேங்கிங்கை உருவாக்குறாங்கன்னா எதை பேஸ் பண்ணி உருவாக்குறாங்கன்னு பார்த்தோம்னா 4 விஷயங்களை வச்சு. 1, கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் 40% வெயிட்டேஜ் கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸுக்கு. ரெண்டாவது, ரெனியூவபிள் எனர்ஜி 20%, எனர்ஜி யூஸ் 20%, கிளைமேட் பாலிசி 20%. ஸோ இந்த 4 விஷயங்கள், அந்த 4 விஷயங்கள் என்ன? கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ், renewable energy, energy use and climate policy. இந்த 4 விஷயங்களின் அடிப்படைகளில் இந்த 4ல கிரீன் கேஸ் எமிஷன்ஸுக்கு தான் அதிகமான வெயிட்டேஜ் தரப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் தான் நாடுகள் ரேங்க் பண்ணப்படுறாங்க. சரி, இதை கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ இந்தியாவோட ரேங்க் என்ன மொத்தம் புரிஞ்சுக்கங்க. எத்தனை நாடுகள்? 63 ப்ளஸ் யூரோப்பியன் யூனியன். இதில் பார்க்கும்போது இந்தியாவோட ரேங்க் 23. இந்தியாஸ் ரேங்க் வாஸ் 23rd. அதாவது இந்த கிளைமேட் பெர்ஃபார்மன்ஸில் இந்தியாவோட ரேங்க் 23வது ரேங்க்கு வருது. ஸோ இதை பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் நாட் கன்சிடர்ட் டு பி அண்ட் ப்ராக்ரஸ், இட்ஸ் கன்சிடர்ட் டு பி டவுன் கிரேட். இந்தியா போன வருஷத்தை விட இந்த வருஷம் குறையுது, அதோட பெர்ஃபார்மன்ஸ் குறையுதுன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்தியா விட்னஸஸ் எ சிக்னிஃபிகண்ட் டவுன் கிரேட். எத்தனை நாள் குறைஞ்சிருக்கான்? இட் ஃபெல் பை 13 ஸ்பாட்ஸ். 13 ரேங்க் குறைஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இட் வாஸ் இன் த டாப் 10 பெர்ஃபார்மர். இந்தியா டாப் 10ல இருந்தது போன வருஷம். டாப் 10ல இருந்தது. இந்த வருஷம் 13 ஸ்பாட் அதிகமாகி 23வது ரேங்க்குக்கு வந்துடுச்சு. இந்த 23வது ரேங்க்குக்கு வந்ததுக்கு முக்கியமான காரணம் என்ன? வாட் இஸ் த மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா எனர்ஜி யூஸ். Energy use. This is the most important reason that India did not perform well in this whole problem அப்படின்றத பார்க்கணும். சரி, ஒரே நிமிஷம். One moment. One moment, please wait. Is behaving weirdly. Okay, we'll continue. Okay, so Indiaவோட rank 13 spots கீழே வந்ததுன்னு பார்த்தோம் இல்லையா? Let's try to analyze why that happened.
one moment. Okay, sorry for that small break. So why India's rank fell by 13? இதனால ஒரு 13 ரேங்க் குறைஞ்சிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். நாம் ஏற்கனவே அதை சொல்லிட்டோம். முக்கியமான ரீசன் எனர்ஜி யூஸ். ஓகே, ரெண்டாவது ரொம்ப ஷார்ட்டாக மட்டும் பார்த்துக்கோங்க, ரொம்ப டீட்டெயிலாக தேவையில்லை. செகண்ட், கோல் டிபெண்டன்ஸ் ஆஃப் இந்தியா, ரெண்டாவது காரணம். மூணாவது, inadequate implementation of renewable energy, மூணாவது. நாலாவது, கார்பன் pricing challenges, கார்பன் pricing challenges அப்படின்ற ஒரு 4 விஷயத்துல தான் இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிருக்குன்னு பார்க்குறோம். சரி, இதில் யார் பெஸ்ட் பெர்ஃபார்மர்? இந்தியா 23rd ரேங்க்னு பார்த்தோம். அப்போ இதில் பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாருன்னா, ரொம்ப சர்ப்ரைசிங்காக முதல் 3 ரேங்க்கு எந்த நாடுமே பண்ணலை. ஸோ டாப் 3 ரேங்க்ஸ் வேர் எம்டி. ஃபஸ்ட்டு ரேங்க்கு, செகண்ட் ரேங்க்கு, தேர்ட் ரேங்க் யாரும் கிடையாது. சார் அப்போ 4th ரேங்க்கு தான் ஃபஸ்ட்டு ரேங்க் இல்லையா? ஸோ அப்படி பார்த்தா டாப் பெர்ஃபார்மர் யாருன்னா டென்மார்க் ரேங்க் 4, நெதர்லாண்ட் ரேங்க் 5, யூகே ரேங்க் 6. டென்மார்க், நெதர்லாண்ட் அண்ட் யூகே, இவங்க தான் டாப் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லலாம். பாட்டம் பெர்ஃபார்மர்னா யார்? லோவஸ்ட் ரேங்க். இந்த கிளைமேட் பெர்ஃபார்மன்ஸ்லேயே லோவஸ்ட் ரேங்க் யாருன்னா ஈரான், சவுதி அரேபியா, யூஏஇ, இவங்க தான் லாஸ்ட். யூஏஇ லாஸ்ட். இதை மட்டும் நம்ம தெரிஞ்சால் போதும். சரி, let's talk about the next topic. The next topic is about a hydroelectric project called Etalin hydroelectric project. So இதை பற்றி கொஞ்சம் பிரீஃபாக பார்க்கலாம். Etalin hydroelectric project. ஸோ இந்த Etalin hydroelectric project எங்கே இருக்குன்னா, it is located here. இது எங்கே இருக்குன்னா Dibang Valley of Arunachal Pradesh. This project is going to come up in Dibang Valley of Arunachal Pradesh. அங்கே தான் வரப்போகுது. இந்த ப்ராஜெக்ட் எப்படிப்பட்ட ப்ராஜெக்ட்? நல்லா கவனிங்க. ஒன்ஸ் அகைன், ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட், அதாவது நீரில் இருந்து மின்சாரம் தயாரிக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் இது. இந்த டேம்ல இருந்து ப்ராஜெக்ட், அந்த வாட்டர்லேருந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னா கன்வென்ஷனலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வி கன்ஸ்ட்ரக்ட் அண்ட் ரிசர்வாயர். நம்ம பொதுவாக ஒரு டேமை கட்டுவோம், தண்ணியை தேக்கி வைப்போம். அந்த தண்ணியை தேக்கி வச்சு அந்த தண்ணியை ரிலீஸ் பண்ணுறது மூலமாக இந்த இடத்துல நம்ம வி ரன் த டர்பைன்ஸ் டு மேக் எலக்ட்ரிசிட்டி. கரெக்டாக பொதுவாக நம்ம இப்படி தான் பண்ணுவோம். ஆனால் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ரிசர்வாயர்ஸை நாடுகள் விரும்புகிறது கிடையாது. ஏன்னா ஒரு 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 ஆறை நீங்கள் டேம் கட்டணும்னா எவ்வளவு நிலங்கள் நீரில் மூழ்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தட் இஸ் அ ஹியூஜ் சப்மர்ஜன்ஸ் ஆஃப் லேண்ட்ஸ் அண்டர் தி ரிசர்வாயர். திஸ் இஸ் நாட் ஐடியல் ஃபார் மெனி கண்ட்ரிஸ். ஏன்னா அங்கே இருக்கிற மக்களை நீங்கள் வெளியேற்றணும், அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஈகோசிஸ்டம் அழிஞ்சு போகும். அதனால் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, பெரிய அளவு பாதிப்பு இல்லாமல் சிறிய அளவில் நாம் நீரில் இருந்து மின்சாரம் தயாரிக்க முடியுமான்னு வரும்பொழுது அதில் வந்த ஒரு மெத்தட் தான் ரன் ஆஃப் தி ரிவர் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரன் ஆஃப் த ரிவர்ன்றது ரொம்ப யூனிக்கான ஒரு மெத்தட். ஸோ லெட் மீ சே ஒன்ஸ் அகைன், Etalin hydroelectric project is a run of the river project. இந்த ரன் ஆஃப் த ரிவர் ப்ராஜெக்ட்னா என்னன்னா, இங்கே ஒரு டேம் இருக்குன்னு வைங்க, டேம்னு சொல்ல வேணாம், இங்கே தண்ணி வருது, இங்கே ஒரு தண்ணி வருதுன்னு வச்சுக்கலாம். தண்ணி வந்துட்டுருக்கு. யூஸ்வலாக இந்த தண்ணி என்னாகும், ஒரு கட்டத்தில் ஒரு உயரத்துலேருந்து சம்டைம்ஸ் கீழே போகும் இல்லையா? நான் அருவி மாதிரி சொல்லலை, கொஞ்சம் ஒரு மேல் மட்டத்திலிருந்து கீழ் மட்டத்தில் போகும் இல்லையா? இந்த மாதிரி இடங்களில் ஒரு சுவர் மாதிரி கட்டிடுவாங்க. புரிஞ்சுக்கணும், இந்த சுவர் டேமு கிடையாது, நீரை சிறிய அளவில் தேக்கி வைப்பதற்கு மட்டும் உபயோகப்படுத்துது. கட்டி இந்த டேம் மாதிரி கட்டிட்டு என்ன பண்ணிடுவாங்க, தண்ணி ஃப்ளோ ஆகும். சாதாரணமாக இதை தாண்டி தண்ணி போகும். ஒரு சின்ன டேம் மாதிரி கட்டிடுவாங்க, தண்ணி இதை தாண்டி போகும். ஆனால் சைடில் என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்ன காவா மாதிரி கட்டி இந்த இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் போடுறேன் பாருங்க. இப்போ இதுதான் தண்ணி போகுதுன்னு வைங்க, இந்த தண்ணி போகுது.
ஒரு சின்ன டைவர்ஷன் போட்டு என்ன பண்ணுவாங்க, தண்ணியை திரும்ப கொண்டு போய் இங்கே சேர்த்து விட்ருவாங்க. அப்போ நீங்கள் தண்ணியை சேர்த்தே வைக்கல, ஒரு சின்ன டைவர்ஷன் போட்டு ஒரு யூ டர்ன் மாதிரி போட்டு, நம்ம பைபாஸ் ஊருக்குள்ளே போகும்போது தெரியுமா, பைபாஸ் போகும் ஊருக்குள்ளே ரோடு அப்படியே ஊருக்குள்ளே போயிட்டு திரும்ப பைபாஸோட கனெக்ட் ஆகும், அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இது. ஸோ இந்த இடத்தோட ஒரு முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் என்ன தெரியுமா இந்த ப்ராஜெக்ட், இட் டஸ் நாட் இன்வால்வ் லார்ஜ் ஸ்டோரேஜ் ஆஃப் வாட்டர். இந்த ப்ராஜெக்டில் அதிக அளவு நீரை சேமித்து வைக்க வேண்டாம். அதனால் என்ன ஆகுது, the amount of people displaced, the amount of ecosystem destroyed all gets reduced. அந்த அளவுக்கு பாதிப்பு இந்த ப்ராஜெக்ட்ல இல்லை. இதனால தான் உலக நாடுகள் ரன் ஆஃப் த ரிவர் ப்ராஜெக்டை மேற்கொள்றாங்க, பர்டிகுலர்லி இந்தியா ஆல்சோ. இந்தியாவும் இந்த ப்ராஜெக்ட் இப்போ அதிகமாக எடுக்கிறாங்க. இப்போலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்வாயர்ஸ் இந்த டேம் கட்டுறதுலாம் கிடையாது, ரன் ஆஃப் த ரிவர் ப்ராஜெக்ட் தான் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் தான் ரன் ஆஃப் த ரிவர் ப்ராஜெக்ட். சரி, இது எங்கே கட்டுறாங்கன்னா, இட் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் ஆன் ட்ரீ அண்ட் டாங்கோன். இட் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் ஆன் எந்த ஆறில் கட்டுறாங்கன்னா, ட்ரீ அண்ட் டாங்கோன் which are tributaries of Dibang river, which are tributaries of Dibang river. சரி, இதை கட்டுறது யாரு பார்த்தீங்கன்னா, it was originally constructed by Jindal Power and Arunachal government. பட் இப்போ என்ன டிஸ்கஷன் போயிட்டு இருக்குன்னா, there are discussion to transfer it to நேஷனல் ஹைட்ரோ பவர் கார்பரேஷன் லிமிடெட். இதற்கு நாம இதை மாற்றலாம் அப்படின்னு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இது ஏன் சார் நியூஸ்ல வந்தது நீங்க கேட்கலாம். இட் வாஸ் இன் த நியூஸ் பிகாஸ் ஃபாரஸ்ட் அட்வைசரி கமிட்டி, எஃப்ஏசின்னு சொல்லுவாங்க, ஃபாரஸ்ட் அட்வைசரி கமிட்டி. இந்த ஃபாரஸ்ட் அட்வைசரி கமிட்டி பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கான்ஸ்டிடியூட்டட் அண்டர் Forest Conservation Act 1980. The Forest Conservation Act 1980 உடைய முக்கியமான கோலே என்னன்னா, டைவர்ஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் லேண்ட் ஃபார் நான் ஃபாரஸ்ட் பர்பசஸ். எப்போதெல்லாம் காட்டு நிலங்களை காடுகள் அல்லாத வேறு பயன்பாடுகளுக்கு நம்ம உபயோகப்படுத்த போகிறோமோ அப்போ எல்லாம் இவர்களோட அனுமதி முக்கியம். ஃபாரஸ்ட் அட்வைசரி கமிட்டியோட அந்த அனுமதி கட்டாயம் தேவைப்படும். எப்போ எல்லாம் when the forest land is diverted for நான் ஃபாரஸ்ட் யூசஸ், அதாவது காட்டை அழிச்சிட்டு ரயில்வே கட்டுறது, காட்டை அழிச்சிட்டு ஒரு இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸை கட்டுறது, இது எல்லாமே நான் ஃபாரஸ்ட் யூஸ் தானே. இந்த மாதிரியெல்லாம் செய்யும் பொழுது ஃபாரஸ்ட் அட்வைசரி கமிட்டியோட அனுமதி முக்கியமாக தேவைப்படுது. சரி, இந்த ஃபாரஸ்ட் அட்வைசரி கமிட்டி தான் இவங்களோட ஒரு 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 விஷயம் தான் இப்போ ரீசெண்டாக நியூஸில் வந்தது. என்னன்னா, இந்த எட்டலின் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, புரிஞ்சுக்கங்க, அருணாச்சல் பிரதேஷில் இருக்குது. we are talking about அருணாச்சல் பிரதேஷ், a very important biodiversity region, அதிகமான அடர்ந்த காடுகள் இருக்கிற இடம். அப்போ இந்த இடத்துல ஒரு ப்ராஜெக்ட் வருதுன்னா அப்போ கட்டாயம் ஃபாரஸ்ட் அட்வைசரி கமிட்டி அனுமதி தரணுமா மறுக்கணுமா நம்ம யோசிப்போம் இல்லையா. இதற்கு முன்னாடி அனுமதி மறுத்து இருந்திருந்தாங்க. they rejected, they denied the permission for the project. ஆனால் ஜூன் மாதம் 2025 என்ன பண்ணியிருக்காங்க, ரொம்ப சர்ப்ரைசிங்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஃபாரஸ்ட் அட்வைசரி கமிட்டி கிராண்டட் ஃபாரஸ்ட் கிளியரன்ஸ், இந்த அனுமதியை ரொம்ப ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்க, ஃபாரஸ்ட் அட்வைசரி கமிட்டி ஹாவ் கிராண்டட் ஃபாரஸ்ட் கிளியரன்ஸ். இந்த ஃபாரஸ்ட் அட்வைசரி கமிட்டி இல்லையா, அவங்க தரக்கூடிய அந்த அனுமதி பேர் தான் ஃபாரஸ்ட் கிளியரன்ஸ். ஸோ அதனால தான் இட் வாஸ் இன் த நியூஸ். சரி, நம்ம கொஞ்சம் ப்ரீஃபாக இது பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, ஏர்லியர் தே டினைடு பர்மிஷன் இல்லையா. நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எதற்காக இந்த பர்மிஷனை டினை பண்ணாங்க, we should know why. அதற்கு ஒரு 3 காரணங்கள் சொல்லலாம். it is for the 3 reasons that they denied the permission. first reason, இந்த அருணாச்சல் பிரதேஷில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு யூனிக்னஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த அருணாச்சல் பிரதேஷில் பர்டிகுலராக திபாங் வேலியில், பர்டிகுலர்லி திபாங் வேலி, பிகாஸ் திபாங் வேலியில் தான் இந்த இட்டலின் ஹைட்ரோ பவர் டேம் இந்த ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் வரப்போகுது.
இந்த டிபாங் வேலியில் இருக்கக்கூடிய புலிகள் இருக்கு இல்லையா, தே ஆர் ஜெனட்டிக்கலி டிஸ்டிங்க்ட் பாப்புலேஷன் ஆஃப் டைகர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா ஓகே, மொத்தம் 2 வகையான ஜெனட்டிக் பாப்புலேஷன்ஸ் இருக்கான். 2 வகையான, வெஸ்டர்ன் காட்டு, சென்ட்ரல் இந்தியா, ஈஸ்டர்ன் இந்தியா. இங்கே இருக்கிற பாப்புலேஷன் ஒரு வகையா, இந்த இடத்துல இருக்கிற பாப்புலேஷன் ஒரு வகையா. தேர் ஆர் 2 டிஸ்டிங்க்ட் பாப்புலேஷன் ஆஃப் டைகர்ஸ் இன் இந்தியா. அதில் இவர்கள் வேறு, டைகர் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், பட் ஆர் டிஃபரெண்ட். இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, இதில் இன்னும் யூனிக்னஸ் என்ன அப்படின்னா 1. ஸோ நான் என்ன சொல்ல வரேன், அருணாச்சல் பிரதேஷில் இருக்கக்கூடிய டைகர் இஸ் ஜெனட்டிக்கலி டிஸ்டிங்க்ட் ஃப்ரம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா. முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இட் இஸ் ஆல்சோ அடாப்டட் டு, இங்கே இருக்கிற புலிகள் அடாப்டட் டு ஹை ஆல்டிடியூட்ஸ் up to 4,500 feet, 4,500 அடிகளுக்கு மேல் இருக்கு. மலைகளில் கூட புலிகளை பார்க்க முடியும், பொதுவாக புலிகளை அப்படி பார்க்க முடியாது. ஸோ தே ஆர் அடாப்டட் டு ஹை ஆல்டிடியூட்ஸ் ஃபார் கோல்டு டெம்பரேச்சர். இந்த மாதிரி புலிகளை வேற எங்கே பார்க்க முடியாது. ஸோ இப்படிப்பட்ட யூனிக்கான புலிகளை கொண்ட டிபாங் வேலியில் ஒரு இட்டாலியன் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் வந்தால் அந்த புலிகள் பாதிக்கப்படும் அப்படின்றது தான் முதல் குற்றச்சாட்டு. ஸோ வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ரீசன், எதுக்காக டினை பண்ணாங்கன்னு சொல்கிறேன். 1, டிபாங் வேலி இஸ் ஹோம் டு genetically distinct tiger populations. This project about 1165 ஹெக்டேர்கள் பாதிக்கப்படுதுன்றாங்க. அவ்வளோ பெரிய இடம் can significantly impact tiger habitats. இது முதல் காரணம். செகண்ட் ரீசன் என்னன்றதை பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் இந்த அளவுக்கு நிலங்கள் பாதிக்கப்படுதுன்னா மரங்கள் அழிய போகுதா? அப்போ ரெண்டாவது கன்சர்ன் மேசிவ் டீஃபாரஸ்டேஷன். எந்த அளவுக்கு மரங்கள் சொல்றாங்களா, கிட்டத்தட்ட 2.7 lakh to 2.8 lakh ட்ரீஸ். அதாவது இட்ஸ் a huge number of trees. அத்தனை மரங்கள் இழக்கப்படும் இந்த ப்ராஜெக்டால. அதனால டினை பண்ணாங்க. மூணாவது காரணம், இந்த இடம் நார்த் ஈஸ்ட் இந்தியா, அருணாச்சல் பிரதேஷ் இஸ் a part of நார்த் ஈஸ்ட் இந்தியா. நார்த் ஈஸ்ட் இந்தியா எந்த இடத்துல வருதுன்னா, அந்த தேர்ட் ரீசன், it falls in high seismic zone 5 category. இந்த zone 5ன்றது பார்த்தீங்கன்னா இந்தியாவை 5 பாகங்களாக பிரிக்கிறோம். லோவஸ்ட் சீஸ்மிக் ரிஸ்க், ஹையஸ்ட் சீஸ்மிக் ரிஸ்க்ன்றாங்க. சீஸ்மிக்னா என்னன்னா earthquake. இந்த earthquake வரக்கூடிய வாய்ப்பு எங்கே அதிகம்னு பார்க்கணும். இல்லை அதிகமான இடம் எது? zone 5. இந்த நார்த் ஈஸ்ட் இந்தியா ஃபால்ஸ் இன் zone 5 and therefore இந்த இடத்துல ஒரு ஒரு ஹைட்ரோ பவரை கட்டிட்டு நிலநடுக்கம் வந்ததுன்னா என்ன ஆகும்? இட் கேன் ரிசல்ட் இன் கிளேஷியல் லேக் அவுட்பர்ஸ்ட் ஃப்ளட். அப்படி இல்லைன்னா லேண்ட்ஸ்லைடு ரிஸ்க். ஜோஷிமத்தில் கேள்விப்பட்டு இருப்பீங்க, நிலங்கள் அப்படியே உள்வாங்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கலாம், இந்த ப்ராஜெக்ட்னால வர ஆரம்பிக்கலாம். பிகாஸ் இட் இஸ் லொக்கேட்டட் இன் zone 5. இந்த 3 காரணங்களை காட்டி என்ன பண்ணியிருக்காங்க, ஃபாரஸ்ட் அட்வைசரி கமிட்டி டினைட் த பர்மிஷன். சரி, அப்போ என்ன கேட்குறோன்னா, சரி முன்னாடி டினை பண்ணாங்களே, இப்போ என்ன ஆச்சு, ஏன் பர்மிஷன் தந்தாங்க? ஓகே, இன்னொரு டைமென்ஷன் இருக்கு. ஓகே, இதையும் பார்த்துடலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு வகையான பழங்குடியினர், அவங்க பேரு இது மிஷ்மி ட்ரைப். இந்த டிபாங் வேலியில் இருக்கக்கூடிய அந்த பழங்குடியினர் இவங்க தான். அவங்க ரொம்ப யூனிக்காக இருப்பாங்க. அவங்க போட்டிருக்கக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸு தான் யூனிக். இட் இஸ் நோன் டு பி அன் எக்ஸ்ட்ரீம்லி கிராஃப்டட் வித் இன்ட்ரிகேட் ஒர்க்ஸ். ஓகே, அண்ட் தே ஆர் ஆல்சோ எக்ஸ்பர்ட் இன் பேம்பூஸ். இந்த மூங்கில் சார்ந்த கலைநயத்தில் ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆனவங்க இந்த இது மிஷ்மி பீப்புள். இவங்க இருக்கிறது அருணாச்சல் பிரதேஷ். இவங்களோட பிரச்சனை என்ன தெரியுமா? சரி, இவங்களுக்கும் இந்த ப்ராஜெக்ட்டுக்கும் என்ன சம்பந்தம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த ப்ராஜெக்ட் புலிகளை பாதிக்குதுன்னு நம்ம பார்த்தோம். இந்த பழங்குடியினரோட வழிபாடு முறை என்னன்னு சொல்லுவாங்கன்னா அனிமிசம்னு சொல்லுவாங்க. அனிமிசம் அப்படின்னா விலங்குகளில் கடவுளின் சாயலை பார்ப்பது. லைக் தே வுட் லைக் டு வர்ஷிப் தி நேச்சுரல் ஃபோர்ஸஸ், தே வுட் லைக் டு வர்ஷிப் ஆனிமல்ஸ். அதாவது இயற்கை வழிபாடு செய்பவர்களை நம்ம ஆனிமிசம் அப்படின்னு சொல்லுவோம்.
ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி நம்ம பிஷ்னாய் கம்யூனிட்டி பார்த்தோம், தே கன்சிடர் பிளாக் பக் அஸ் மோர் சேக்ரட், ரைட்? அது அனிமிசம் பேர். ஸோ இந்த மாதிரி இயற்கை வழிபாடு கொண்டுள்ளவங்களை நம்ம அனிமிசம், நம்ம எப்படி இந்துவிசம்ன்றோம் அந்த மாதிரி அவங்க அனிமிசம். இவங்களுக்கு அனிமிசம்னா கட்டாயம் மிருகங்களை அவங்க கடவுளாக தானே பார்ப்பாங்க. இவங்களோட முக்கியமான ஒரு விலங்கு யாருன்னா டைகர். இன்ஃபேக்ட் இவங்களை பொறுத்த வரைக்கும் டைகர்ன்றது காட்டு விலங்கு இல்லை, அவங்களுடைய சகோதரன். தன்னுடைய தாயிடம் பிறந்த ஒரு சகோதரனாக தான் இந்த டைகர்ஸை பார்க்குறாங்க. ஸோ இதுவும் பிஷ்மி ட்ரைபோட யூனிக்னஸ் இது என்னன்னா, தே கன்சிடர் the tiger as their elder brothers. அதனால டைகரை கொல்லக்கூடாது அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இந்த ஒரு ப்ராஜெக்டில் ஃபாரஸ்ட் அட்வைசரி கமிட்டி சொன்ன அந்த 3 ப்ராப்ளம், டைகர் ஹேபிட்டாட்டு, ஃபாரஸ்ட் டீக்ரடேஷன் அண்ட் தேர்ட் the lot of that diversity is lost, 4வது இது மிஷ்மி ட்ரைப். இந்த 4 நம்ம பார்க்குறோம். சரி, எவ்வளவு நாள் தராத கிளியரன்ஸ் இப்பயும் திடீர்னு தந்திருக்காங்க, அதுதான் கேள்விக்குறி. நம்மளுக்கு புரியல என்ன ஏன் கிரிட்டிசிசம் வருதுன்னா, சார் அப்போ டைகர் ஹேபிட்டாட் இப்போ இல்லாமல் போயிடுச்சா? இல்லை, இப்போவும் டைகர் ஹேபிட்டாட் தான். அப்போ 2.7 lakh ட்ரீஸ் கிட்ட அழிக்கப்படும் பார்த்தோமே, இப்போ அழிக்கப்படும் தான். ஆனால் அதை விட முக்கியமான ஒரு பிரச்சனை இப்போ எழும்ப ஆரம்பிக்குது. அந்த பிரச்சனை என்னன்னா, இதற்காக தான் இந்த ப்ராஜெக்டை நம்ம நடத்துகிறோம். என்ன காரணம்னா சைனா ஃபேக்டர். எதனால ஃபாரஸ்ட் அட்வைசரி கமிட்டி இப்போ வேகமாக இதுக்கு பர்மிஷன் தந்திருக்காங்கன்னா, த ரீசன் இஸ் சைனா ஃபேக்டர். என்னன்னா, சைனா என்ன பண்றாங்க, தே ஆர் கன்ஸ்ட்ரக்டிங் a சூப்பர் டேம், ரொம்ப பெரிய அளவு டேம் கால்ட் அஸ் யார்லன் சாங்க்வாரா பிரம்மபுத்திரா ரிவர். தே ஆர் கன்ஸ்ட்ரக்டிங் a சூப்பர் டேம் ஜஸ்ட் இன் த பிரம்மபுத்திரா ரிவர். அப்போ இந்தியா என்ன பண்ணணும், அதாவது நல்லா கவனிங்க, நம்ம இந்தியா இருக்குன்னு வச்சுக்கலாம், நார்த் ஈஸ்ட் இந்தியா இருக்குன்னு வச்சுக்கலாம். நாம அருணாச்சல் பிரதேஷ் இங்கே கட்டுறோம், பிரம்மபுத்திரா வருது, இங்கே சைனா இருக்குது, புரிஞ்சுக்கங்க, இது சைனா, இது இந்தியா. நாம் என்ன பண்ணுறோம், சைனா இங்கே கட்டுறாங்க, தே கன்ஸ்ட்ரக்டிங் த டேம் ஹியர். நாம் அதனோட கீழ் பாகத்தில், அந்த ரிவரோட கீழ் பாகத்தில் இங்கே இட்டாலியன் ஹைட்ரோ பவரை கட்டுறோம். இதனால் என்ன சார் ஆகும், நல்லா புரிஞ்சுக்கணும், இவங்க கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம இதை கட்டி முடிக்கணும். அப்போ என்ன சொல்லலாம், சைனா நீ இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ பெரிய டேமை நீ கட்டி முடிச்சிட்டுனா எங்கள் டேமுக்கு நீ தண்ணி வர்றதை தடுக்கக்கூடாது. இப்போ புரிஞ்சுக்கோங்க, இந்த இடத்துல இந்தியா இந்த டேமே கட்டலை, இட்டாலியன் ஹைட்ரோ பவர் டேமே கட்டலை. அப்போ சைனா என்ன பண்ணும், அவங்க இஷ்டத்துக்கு அவங்க டேமில் தண்ணியை நிறுத்தி வச்சுக்க முடியுமா? எப்படி நாம் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்போ பாகிஸ்தானுக்கு இண்டஸ் வாட்டரை விட மாட்டோன்னு சொன்னோம், அந்த மாதிரி சைனா நம்மளை பண்ணலாமா? ஆனால் இப்போ என்னன்னா, நாம் இந்த ஹைட்ரோ பவர் கட்டுறதால நம்ம ஒரு ரெக்வஸ்ட் வைக்கலாம். இங்கே பாருங்க, எங்கள் கிட்ட ஒரு ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் இருக்கு, நீங்கள் எதேச்சியாக தண்ணியை தடுத்து நிறுத்தக்கூடாது, எங்களுக்கு தேவையான தண்ணியை கீழே அனுப்பணும் அப்படின்னு சொல்லலாமா? இதுதான் காரணம். இந்தியா இதை ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணுறதுக்கு இதுதான் காரணம், சைனா ஃபேக்டர். சைனா ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்டிங் சூப்பர் டேம். ஸோ என்ன பண்ணுறாங்க, இந்தியா எய்ம்ஸ் டு எஸ்டாப்ளிஷ், அதுக்கு பேர் ஃபர்ஸ்ட் யூசர் ரைட்ஸ். முதலில் நம்ம கட்டி முடிக்கணும் ஃபர்ஸ்ட் யூசர் ரைட்ஸ் by building dam quickly on downstream side. அந்த ஆற்றின் கீழ் பகுதியில் நம்ம முதல்ல கட்டிட்டோம்னா, உனக்கு முன்னாடி டேமை நான் கட்டிட்டேன், அதனால் தண்ணி எனக்கு அனுப்பணும் அப்படின்னு நம்ம அவங்கள கட்டாயப்படுத்தலாம். ஸோ தீஸ் ஆர் த ரீசன்ஸ் வை ஃபாரஸ்ட் அட்வைசரி கமிட்டி பல கட்டாயங்களை தாண்டி இது கிளியரன்ஸ்ன்றது இதுதான் காரணம். வேற பொலிட்டிக்கல் ரீசன்ஸ், பிரைபரிலாம் கரப்ஷன்லாம் கிடையாது, இட் இஸ் அ ஜியோ பொலிட்டிக்கல் ரீசன். சரி, எதாவது டவுட்ஸ் இருக்குங்களா, புரிஞ்சுதுங்களா? சரி, டவுட் இருந்தால் கேளுங்க. லெட்ஸ் see the next topic. Next topic பேரு it's about a concept called as ocean darkening. It's called as ocean darkening. ஸோ இந்த ஓஷன் டார்க்கனிங் என்ன அப்படின்னா, இப்போ ஓஷனோட டாப் சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, இதை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 பாகங்களாக நம்ம ஓஷனோட இடங்களை 2 பாகங்களாக பிரிக்கலாம். ஒரு ஓஷன் இருக்குன்னா ஃபோர்டிக் ஜோன், அதாவது வெளிச்சம் உள்ள பகுதி ஃபோர்டிக் ஜோன், அடுத்தது ஏ ஃபோர்டிக் ஜோன் வெளிச்சம் இல்லாத பகுதி அப்படின்னு 2ஆக பிரிக்கலாம். இந்த வெளிச்சம் உள்ள பகுதி பொதுவாக பார்த்தீங்கன்னா 0வில் இருந்து, அதாவது மேல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 200 மீட்டர் வரை இருக்கக்கூடியதை ஃபோர்டிக் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒளி அந்த அளவு ஆழம் வரை போகலாம், அதற்கு தாண்டி ஒளியால் பொதுவாக போக முடியாது, அப்போ அது டார்க்காக இருக்கும். ஃபோர்டிக் ஜோன், ஃபோர்டிக்னாலே லைட்டுன்னு அர்த்தம், ஃபோர்டிக் ஜோன் ஏ ஃபோர்டிக் ஜோன் அப்படின்னு 2ஆக பிரிக்கலாம். இப்போ என்ன பேசுகிறோம் அப்படின்னா,
இந்த ஃபோர்டிக் ஜோன் இருக்கு இல்லையா, 200 மீட்டர்ஸ் இருக்கு இல்லையா தோராயமா, ஏதோ சில காரணங்களை என்ன ஆகுதுன்னா புரிஞ்சுக்கோங்க, இந்த 200 மீட்டர்ஸ் குறுகிக்கிட்டே வருதான். அதாவது இப்போ 200 மீட்டர்ஸ் இருக்கா, இது ஒரு நான் சொல்றது வந்து லெட்ஸ் எக்ஸாம்பிள் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ என்ன ஆகுதுன்றாங்க, இந்த 200 மீட்டர்ஸ் இல்லை 150 மீட்டர் ஆயிடுச்சு. ஃபோர்டிக் ஜோன் குறுகிக்கிட்டே வருது. அப்போ ஃபோர்டிக் ஜோன் குறுகிட்டு வருதுன்னா ஓஷனோட அதிகமான பகுதி டார்க் ஆயிட்டு தானே வருதுன்னு அர்த்தம். ஸோ இந்த கான்டெக்ட்டை புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் சொன்ன பர்ஸ்பெக்டிவ்ல என்னன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ நான் சொன்னது புரிஞ்சுதுன்னா திஸ் வில் பி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஓஷன் டார்கனிங் அப்படின்னா என்னன்னா, இட் இஸ் அ ரிடக்ஷன் இன் லைட் பெனிட்ரேஷன் இன்டு தி ஓஷன் டெப்த். இதுதான் டெஃபினேஷன். ரிடக்ஷன் இன் த பெனிட்ரேஷன் ஆஃப் லைட் இன்டு தி ஓஷன் டெப்த். சார் நல்லா கவனிங்க, இதுக்கு முன்னாடி ஓஷன் இருக்கு, தண்ணி இருக்கு, இதுக்கு முன்னாடி கடல்ல 200 மீட்டர் வரை ஒளி போச்சு, லைட் போச்சு. ஓகே, இப்போ என்ன ஆகுது, இந்த ஒளி போகிறது குறையுது, அதாவது இவ்வளவுதான் போகுது. அப்போ லைட் இருக்கிற ஃபோர்டிக் ஜோன் குறையுதா, இதுக்கு பேரு தான், இதான் முன்னாடி சொன்னேன், இதுக்கு பேரு தான் ஓஷன் டார்கனிங். a reduction in the penetration of light into the ocean depth. இதோட இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஓஷனோட ஆல்மோஸ்ட் மொத்த ஈகோசிஸ்டமே, ஓகே, மொத்த ஈகோசிஸ்டமே அந்த ஓஷன் இருக்குன்னா அந்த மேலே இருக்கக்கூடிய ஃபோர்டிக் ஜோன் இருக்குல்ல, இந்த ஃபோர்டிக் ஜோனில் நடக்கிற ஃபோட்டோசிந்தசிஸ் தாங்க அடிப்படை. இட் இஸ் அ ஃபோட்டோசிந்தசிஸ் in the upper zone is extremely important. இவங்க இந்த இடத்துல வளர, அவர்களை இன்னொருத்தவங்க சாப்பிட, அவங்களை இன்னொருத்தவங்க சாப்பிட, இப்படி தான் the whole food chain in the ocean happens. அப்போ முன்னாடி இருந்த பெரிய அளவிலான அந்த ஃபோர்டிக் ஜோன் இப்போ என்ன ஆயிடுச்சு, குறைஞ்சிடுச்சு. அப்போ என்ன சொல்லலாம், the photosynthesis in the oceans is decreasing because of this ocean darkening அப்படின்னு சொல்லலாம். சரி, இது எப்படி சார் நம்ம கண்டுபிடிச்சோம், how did we find it out? அதுக்கு யூஸ் பண்ண டூல் பேர் என்னன்னா, scientists use diffuse attenuation coefficient அப்படின்ற ஒரு டூலை யூஸ் பண்ணியிருக்காங்க. diffuse attenuation coefficient called as KD. இந்த KDல தான் நம்ம என்ன மெஷர் பண்ணோம், how much of the blue green light enter the oceans, எந்த ஆழம் வரை இந்த ப்ளூ கிரீன் லைட்டு ஓஷனுக்குள்ள போகுதுன்றத மெஷர் பண்ணுறது தான் இந்த டிஃப்யூஷன் அட்டினியூவேஷன் கோஎஃபிஷியன்ட் ஒரு மெத்தட். இதை பேஸ் பண்ணி தான் கண்டுபிடிச்சோம். இந்த இடத்துல we also need to differentiate, இது ஓஷன் டார்கனிங் அப்படின்றத பார்த்தோம். இது இல்லாமல் இன்னொரு கான்செப்ட் இருக்கு, இட்ஸ் கால்ட் அஸ் கோஸ்டல் டார்கனிங். புரிஞ்சுக்கங்க, see the difference. கோஸ்டல் டார்கனிங், ஓஷன் டார்கனிங்ன்ற ரெண்டு மெத்தட் நம்ம பார்க்குறோம். இல்லை கோஸ்டல் டார்கனிங்னா என்னன்னா, கடலினுடைய அந்த கோஸ்டல் ரீஜன்ஸ் இருக்கு இல்லையா, கரை ஓரங்களில் அந்த ஆறுகளில் அடித்து செல்லப்படக்கூடிய நியூட்ரியன்ஸை கொண்டு போய் சேர்க்கிறது, இல்லை நம்மளுடைய சீவேஜ் அதை கொண்டு போய் சேர்க்கிறது, இல்லை கடற்கரை ஓரங்களில் நடக்கக்கூடிய அந்த பொல்யூஷன், இதனால் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியே கலங்கலாயிடும். அதனால் நடக்கிறது தான் வாட் இஸ் கால்ட் அஸ் கோஸ்டல் டார்கனிங். ஸோ அப்போ கோஸ்டல் டார்கனிங் இஸ் மெயின்லி டியூ டு ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ். ஆனால் இந்த ஓஷன் டார்கனிங் பார்த்தீங்கன்னா இட் இஸ் மெயின்லி டியூ டு கிளைமேட் சேஞ்ச். இதை மட்டும் புரிஞ்சுக்கங்க. சரி, இந்த ஓஷன் டார்கனிங்கால வரக்கூடிய பாதிப்புகள் என்ன, வாட் ஆர் தி இம்பேக்ட்ஸ்? ஃபர்ஸ்ட் இம்பேக்ட், ஓகே, இதை நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா, இப்போ பாருங்க, இப்போ ஓஷன் இருக்கு, நம்ம என்ன பார்த்தோம், அந்த போற டெப்த் முன்னாடி இருந்ததை விட ஒளி போனதோட இப்போ குறைவா போயிருக்குன்னு நம்ம சொல்றோம். ஓகே, குறைவாகுது. இந்த ப்ராசஸ் பேர் தான் ஓஷன் டார்கனிங். அப்போ இதனால என்ன ஆயிடுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் நான் சொல்றது அப்படியே நோட் பண்ணிக்கோங்க, இது இருக்கிறது இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் நோட் டவுன், ஃபர்ஸ்ட் ஒன், த ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் தி அப்பர் ஓஷன் டிக்ரீசஸ். த ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் தி அப்பர் ஓஷன் டிக்ரீசஸ், ஃபர்ஸ்ட் இம்பேக்ட். செகண்ட் இம்பேக்ட், ஓகே,
இந்த செகண்ட் இம்பேக்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்க்ரீசிங் காம்படிஷன் அமாங் த மரைன் ஸ்பீஷிஸ். என்னன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன், இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதை நோட் பண்ணிக்கோங்க. இன்க்ரீசிங் காம்படிஷன் அமாங் த மரைன் ஸ்பீஷிஸ். இது என்ன சார் இன்க்ரீசிங் காம்படிஷன்? இதை மட்டும் நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மூணாவது இம்பேக்ட் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். இப்போது நம்ம கடலில் இருக்கக்கூடிய மிருகங்களை பார்த்தீங்கன்னா 2 வகையான இந்த வேட்டையாடு மிருகங்களை நம்ம பார்க்க முடியும். கடலில் ஒன்று இன்னொன்று சாப்பிடுவதிலே வேட்டையாடுவது, 2 வகையான வேட்டையாடும் தன்மையை நம்ம பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு விஷுவல் ப்ரெடேஷன், அதாவது பார்த்து அதை வேட்டையாடும் விஷுவல் ப்ரெடேஷன். இன்னொன்று டாக்டைல் ப்ரெடேஷன் அப்படின்னு 2 இருக்கு. அதாவது ஒரு சில மிருகங்கள் பார்த்து வேட்டையாடும். மீன்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு போய் சாப்பிடும், அதால் பார்க்காம சாப்பிட முடியாது. இன்னொன்று டாக்டைல்னா தொடு உணர்ச்சி. அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியாது, டார்க்காக இருக்கிற இடத்துல இவங்க இருப்பாங்க, யாருக்கும் கண்ணு தெரியாது, ஆனால் பக்கத்தில் போனால் அதை ஃபீல் பண்ணி போய் சாப்பிட்ருவாங்க. திஸ் இஸ் கால்ட் அஸ் டாக்டைல் ப்ரெடேஷன். ஸோ இந்த விஷுவல் ப்ரெடேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், இவங்களுக்கு என்ன தேவை வேட்டையாடுவதற்கு? தே நீட் லைட். ஏன்னா ஒளி இருந்தால் தானே அவங்க பார்த்து வேட்டையாட முடியும். ஆனால் டாக்டைல் ப்ரெடேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, இதுக்கு எக்ஸாம்பிள் யாரும் நம்ம சொல்லலாம். டாக்டைல் ப்ரெடேட்டர்ஸ் இட் இன்க்ளூட்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் லைக் ஜெல்லி ஃபிஷ், அப்புறம் காப்பிபாட்ஸ் அப்படின்ற ஒரு சின்ன பூச்சி வகை, கடலில் சின்ன பூச்சி மேதக்கும், அதுக்கு காப்பிபாட்ஸ்ன்னு சொல்லுவோம். இவங்க எல்லாமே டாக்டைல் ப்ரெடேட்டர்ஸ். இவங்களுக்கு கண்ணுலாம் தெரியணுன்ற அவசியம் இல்லை, பக்கத்தில் போனாலும் பிடிப்பாங்க. இப்போ என்ன நம்ம பேசுகிறோன்னா, இந்த இம்பேக்டு இந்த இடத்துல ஒளி குறையிறதால விஷுவல் ப்ரெடேட்டர்ஸ் எல்லாம் இங்கே மட்டும்தான் இருக்க முடியும். டாக்டைல் ப்ரெடேட்டர்ஸ் இங்கே இருந்தாங்க, இப்போ இது குறைஞ்சதால டாக்டைல் ப்ரெடேட்டர்ஸ் இங்கேயும் போக முடியும். அப்போ என்ன ஆயிடுது? there is an increasing competition between the visual predators and the tactile predators. I hope உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது 2வது இம்பேக்ட். ஏதாவது டவுட் இருக்கா? புரிஞ்சுதா உங்களுக்கு? யூ அண்டர்ஸ்டாண்ட் what I told you? சரி, டவுட் இருந்தால் கடைசியில் கேளுங்க. சரி, 3வது இம்பேக்ட். இந்த ஓஷன் டார்க்கனிங் ஆல்சோ ஹாஸ் a negative impact on biological pump. Negative impact on the biological pump. இது என்ன biological pump? Negative impact on the biological pump. இது என்ன impact அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த biological pump refers to the circulation of carbon. Circulation of carbon from upper ocean to deeper ocean. Through organisms. அதாவது இந்த உயிரினங்கள் மூலமாக கடலின் மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய கார்பன் அடிமட்டத்திலும், அடிமட்டத்தில் இருக்கிறது மேல் மட்டத்திலும், இந்த மாதிரி நடக்கிற அந்த சர்க்குலேஷனை தான் பயாலாஜிக்கல் பம்ப் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ இதோட ப்ராப்ளம் என்ன? இப்போ நம்ம பயாலாஜிக்கல் பம்பை பாதிக்கும்னு சொல்லிட்டேன் இல்லையா? எப்படி பாதிக்கும் நான் ப்ரீஃபாக மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். திரும்பவும் நம்ம அதே கான்செப்டுக்கு தான் போக போகிறோம். ஸோ லெட்ஸ் சி, ஓஷன் இருக்கு, வாட்டர் இருக்கு. நம்ம என்ன பார்த்தோம்? இந்த ஓஷன் டார்க்கனிங் என்னன்னா, ஆழமாக போயிருக்க வேண்டிய சூரிய ஒளி குறைவாக தான் போகுது அப்படின்னு பார்த்தோம். இதுக்கு பேர் தான் ஓஷன் டார்க்கனிங்னு பார்த்தோம். அப்போ என்ன ஆகுது? there is a shrinking of photic zone. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். photic zone குறைஞ்சிருக்கு. அப்போ photic zone குறைஞ்சா என்ன நெக்ஸ்ட் நடக்கும்? ரிடக்ஷன் ஆஃப் photosynthesis. photosynthesis என்ன ஆகும்? குறையும். சரி, photosynthesis குறைஞ்சா என்ன சார் ஆகும்? நீங்கள் நல்லா கவனிக்கணும். photosynthesisoட முக்கியமான ரோலே என்னன்னா, இப்போ ஓஷன் இருக்கு, ஓஷன்ல மேல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு இதையெல்லாம் உள்ள எடுத்து, அந்த கார்பன் டை ஆக்சைடு தான் photosynthesis நடக்குது, அதுதான் அப்படியே உள்ள சர்க்குலேட் ஆகுது.
அப்போது நம்ம என்ன சொல்கிறேன், ஃபோட்டோசிந்தசிஸே குறையுது. அப்போ ஓஷன்ஸ் இந்த கார்பன் டை ஆக்சைடு எடுப்பதும் குறையுதா? அப்போது இதோட பாதிப்பு என்னன்னா, there is a reduction of carbon sink ability of the oceans. இது ரெண்டாவது, இது மூணாவது ப்ராப்ளம். there is a reduction in the carbon sink ability of the oceans. நாலாவது இம்பேக்ட், இந்த ஓஷன்ஸில் ஒரு வகையான மைக்ரேஷன் சொல்லுவாங்க. அந்த மைக்ரேஷன் என்னென்னா, இப்போ இருக்கு ஓஷன்ஸ். இப்போ பொதுவாக நம்ம ஒரு பேர்ட்ஸ் கூட பார்க்குறோம். இப்போ இந்தியா இருக்குது, ஓகே, மேலே நார்த் ஏஷியா, ரஷ்யா, சைபீரியா, அங்கே இருக்கிற பறவைகள் இந்தியாவுக்கு வருது. இது என்ன மாதிரியான மைக்ரேஷன் பாருங்கள். இதுதான் நிலம் எடுத்துக்கலாம், ஒரு இடத்துலேருந்து ஒரு பறவை போகுது. இது பாருங்கள் ஹாரிசான்டல் மைக்ரேஷன். எப்போவுமே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது ஹாரிசான்டலாக நடக்கும். ஆனால் கடலில் மட்டும்தான் வர்டிக்கலாக மைக்ரேஷன் நடக்கும். வர்டிக்கலாக என்னன்னா, ஆழத்தில் இருக்கக்கூடிய ஒரு விலங்கு மேல் மட்டத்திலும் மேல் மட்டத்திலிருந்து திரும்ப ஆழத்திற்கும். இது வர்டிக்கலாக நடக்குதா? இதுக்கு பேர் யூனிக்கான ஒரு மைக்ரேஷன். ஸோ ஃபோர்த் நம்ம பார்க்கணும். இதுக்கு பேர் என்னன்னா டயல் வர்டிக்கல் மைக்ரேஷன், DIEL. இதுக்கு பேர் டயல் வர்டிக்கல் மைக்ரேஷன். ஸோ இந்த டயல் வர்டிக்கல் மைக்ரேஷனுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். காப்பி பார்ட்ஸ்ன்ற ஒன்றை நம்ம பார்த்தோம் முன்னாடி. காப்பி பார்ட்ஸ்ன்றவங்க யாருன்னா, இட்ஸ் அ மரைன் கிரஸ்டேஷியன். அதாவது கடலில் இருக்கக்கூடிய ஒரு பூச்சின்னு அர்த்தம், மரைன் கிரஸ்டேஷியன். இவங்க பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் ஹெட்டரோட்ராஃப். இட் இஸ் அன் ஹெட்டரோட்ராஃப். சரி, ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த காப்பி பாட் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொன்னேன். அடுத்த ஹெட்டரோட்ராஃப்னா என்னன்னா, இவங்க ப்ரொடியூசர் கிடையாது, இவங்களால தன்னிச்சையாக தன் உணவை தயாரிக்க முடியாது. இட்ஸ் அன் ஹெட்டரோட்ராஃப். ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, வாட் ஹேப்பன்ஸ் ஆக்சுவலி ஹியர் இஸ், தே டிபெண்ட், இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த காப்பி பாட்ஸ் தே டிபெண்ட் ஆன் phytoplanktons for its food. They depend on phytoplanktons for its food. சரியா? இவங்க சாப்பிட்றது யாரு, மேலே இருக்கிற ஃபைட்டோபிளாங்க்டான்ஸை தான் சாப்பிட்றாங்க. இந்த காப்பி பார்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அவங்களோட பிஹேவியர் என்ன தெரியுமா, அவங்களுக்கு லைட்டு யூஸ்வலாக ரொம்ப தேவைப்படக்கூடாது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, they usually are seen in deeper ocean waters during daytime. டே டைமில் கடலின் ஆழங்களிலும் நைட்டு வரும்போது என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அப்படியே மேலே வருவாங்க. மேலே வரும்பொழுது எப்போ, டியூரிங் நைட் டைம். ஸோ பகல் நேரத்தில் கடலோட ஆழத்துக்கு போயிடுவாங்க. காலையில் நைட்டு வரும்போது இருளானப்புறம் மேலே லைட்டுக்கு வருவாங்க. தே கம் அப்வர்ட்ஸ். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ், இப்போ பாருங்கள் மைக்ரேஷன் எங்கே நடக்குது, வெர்டிக்கலாக நடக்குது, ஆழம் போகிறாங்க, மேலே வராங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் வெர்டிக்கல் மைக்ரேஷன். இதுக்கு பேர் தான் டயல் வர்டிக்கல் மைக்ரேஷன் அப்படின்னு சொன்ன எக்ஸாம்பிள் காப்பி பாட்ஸ். சார் இதனால் என்ன சார் ஆகுது, ரொம்ப சிம்பிள். முன்னாடி லைட்டு போயிட்டு இருந்த தூரம் இவ்வளோ, இப்போ லைட்டு போகிற தூரம் இவ்வளோ இல்லையா? அப்போ என்ன ஆகுது, இந்த ஃபைட்டோபிளாங்க்டான்ஸ், அதாவது நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டே டைமில் இந்த காப்பி பாடை எங்கே பார்க்க முடியும், இந்த ஆழத்துக்கு கீழே தான் பார்க்க முடியும். கரெக்டா? ஏன்னா அவங்களுக்கு லைட்டு தேவையில்லை. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துலயே குறைய ஆரம்பிச்சிருச்சா? அப்போ காப்பி பாட் என்ன பண்ணுறாங்க, இவ்வளவு ஆழம் வரைக்கும் நீங்கள் அவங்கள பார்க்க முடியும். சார் இதனால என்ன சார் ஆகும், இப்போ தான் நீங்கள் ஈக்காலஜியில் இருக்கிற ஒரு பியூட்டியை பார்க்கணும். காப்பி பாடை பற்றி சொன்னோன்னா, இந்த காப்பி பாடை சாப்பிடக்கூடியவங்க யார் தெரியுமா, தே ஆர் கால்ட் அஸ் ஜெல்லிஃபிஷ். இந்த காப்பி பாடை சாப்பிடக்கூடியவங்க ஜெல்லிஃபிஷ். என்ன தெரியுமா ஆகுது, இவங்க அதாவது ரொம்ப சிம்பிள்மா, இந்த காப்பி பாட் எங்கெல்லாம் போகிறாங்களோ பின்னாடி ஜெல்லிஃபிஷ் வரும். wherever they go jellyfish comes. அப்போ இவங்க டே டைம்ல கீழே இருப்பாங்க, அங்கே ஜெல்லிஃபிஷ் வரும். இவங்க நைட் டைம்ல மேலே போவாங்க, பின்னாடியே ஜெல்லிஃபிஷ் போகும். இப்போ என்ன ஆயிடுச்சு, இதுக்கு முன்னாடி இப்போ திரும்ப நல்லா கவனிங்க நான் சொன்னது, இதுக்கு முன்னாடி இவ்வளவு ஆழம் வரைக்கும் லைட் இருந்தது, இப்போ இவ்வளவு ஆழத்தோடு நின்றுச்சு. கரெக்டா?
அப்போ என்ன அர்த்தம்னா டே டைமில் இங்கே இருப்பாங்க காப்பி பாட் முன்னாடி. அப்போ ஜெல்லி ஃபிஷ் எங்கே இருப்பாங்க? ஜெல்லி ஃபிஷ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த ஆழத்தில் இருப்பாங்க. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு தெரியுமா? ஜெல்லி ஃபிஷ் இங்கே வந்துடுறாங்க. ஸோ ஓஷன் டார்க்கனிங்கால என்ன ஆகுதுன்னா டே டைம்லேயே ஆழம் குறைவான இடத்திலும் ஜெல்லி ஃபிஷ் வர ஆரம்பிச்சிடுறாங்க. இது மிகப்பெரிய பாதிப்பு. சில நேரங்களில் ஹெல்த் பாதிக்கலாம். சில நேரம் மீன் பிடிக்கும் பொழுது மீனுக்கு கூடவே சேர்ந்து ஜெல்லி ஃபிஷ்ஷும் வரலாம், விச் இஸ் நாட் அ ரைட் திங். ஸோ நிறைய பாதிப்புகள் கொண்டு வரக்கூடியது இது. ஸோ திஸ் இஸ் வாட் கால்ட் அஸ், இது வந்து மொத்தம் நம்ம இந்த ஓஷன் டார்க்கனிங்கால லைட்டோட பெனிட்ரேஷன் குறையுதுன்னு பார்த்தோம், ஃபோட்டோசிந்தசிஸ் குறையுதுன்னு பார்த்தோம், அதனால் பயாலஜிக்கல் பம்பு பாதிக்கப்படுதுன்னு பார்த்தோம். மூணாவது இந்த டயல் வர்டிகேஷன் நடக்கிறதால ஆழத்தில் இருக்க வேண்டிய ஜெல்லி ஃபிஷ் கடலின் மேல் மட்டத்திலும் வர ஆரம்பிக்குது. இது ஃபிஷிங்கை பாதிக்கலாம். இதுதான் முக்கியமான இம்பேக்ட்ஸை நம்ம பார்க்கணும். ஓகே, சரி. லாஸ்ட் டாபிக், UN வாட்டர் கோர்சஸ் கன்வென்ஷன். இதுக்கு பேர் லாஸ்ட் டாபிக், UN வாட்டர் கோர்சஸ் கன்வென்ஷன். இதை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம். இது இன்ஃபேக்ட் ரொம்ப போயிட்டு இருக்க டைமு 2 hours கிட்ட வந்துருச்சு. ஓ மை காட், சாரி. ஸோ இந்த வாட்டர் கோர்சஸ் கன்வென்ஷன் பார்த்தீங்கன்னா இதோட நேம் என்னன்னா, நம்ம பொதுவாக சொல்கிற காமன் நேம் UN வாட்டர் கோர்சஸ் கன்வென்ஷன். பட் உங்களோட அஃபிஷியல் நேம் என்னன்னா கன்வென்ஷன் ஆன் த லா ஆஃப் நான் நேவிகேஷனல் யூசஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ் அப்படின்றது தான். கன்வென்ஷன் ஆன் த லா ஆஃப் த நான் நேவிகேஷனல், அதை கவனிங்க, நான் நேவிகேஷனல் யூசஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ். அதாவது நேவிகேஷனா கடலில் இந்த கப்பல்கள், இந்த சப்மரைன்ஸ், ஷிப்ஸ் அது யூஸ் பண்ணுறது. அப்போ அது அல்லாத யூஸ்ன்றாங்க, நான் நேவிகேஷனல் யூசஸ். அப்போ அது அல்லாத யூஸ்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு ஓகே வேணும்னா நான் டைம் ஆச்சுன்னு பார்க்க வேணாம், ஒரு 2 minutes மட்டும் கொஞ்சம் ஷார்ட்டாக ஒன்று சொல்லிடுறேன் இது என்ன அப்படின்னு. 1950களில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா மெனி கண்ட்ரிஸ் காட் இண்டிபெண்ட். ஓகே, காலனிஸாக இருந்தவங்க எல்லாருமே சுதந்திரம் அடைய ஆரம்பித்தாங்க. ஆஸ் தே காட் இண்டிபெண்ட், இந்த இண்டிபெண்டன்ஸ் வாஸ் நாட் பர்ஃபெக்ட்லி டிமார்க்கேட்டட் பை தி இம்பீரியல் பவர்ஸ். அந்த காலனிகளை ஆண்ட அந்த நாடுகள் அந்த காலனிஸை பிரிக்கும் பொழுது, பார்டரை வரையறுக்கும் பொழுது சரியான முறையில் வரையறுப்பதற்கு முயற்சி எடுக்கலை. குட் எக்ஸாம்பிள் இந்தியா பாகிஸ்தான், இந்தியா பங்களாதேஷ், இந்தியா சைனா. இதை சரியான முறையில் அவங்க செஞ்சிருந்தா இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையா வருது? ஸோ இந்த மாதிரி அந்த பார்டரை ஒழுங்காக டிமார்க்கெட் பண்ணல. இதனால என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய ஆறுகள் ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டிற்கு எடுத்து அந்த வரும்போது, ஏன்னா ஆறுகள் பல நாடுகளை கடந்து போகும். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆறுகள், இந்த வாட்டர் ரிசோர்ஸஸ் நம்ம எப்படி பங்கிட்டு, ஹவு டு வி ஷேர் த வாட்டர் ரிசோர்ஸஸ், இதில் நாடுகளுக்கு இடையில பிரச்சனை வர ஆரம்பிச்சிது. அப்போ யூஎன் பார்க்குறாங்க இந்த பிரச்சனையை நம்ம எப்படி தீர்க்கலாம், ஹவு டு வி ரிசால்வ் திஸ் ப்ராப்ளம் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க, முதல்ல ஒரு முயற்சியை கொண்டு வராங்க. அதுக்கு பேர் என்னன்னா 1966 கொண்டு வந்த ஹெல்சிங்கி ரூல்ஸ். அதுக்கு பேர் என்னன்னா ஹெல்சிங்கி ரூல்ஸ். 1966 கொண்டு வராங்க. as a mechanism for the sharing of water resources. நம்ம இண்டஸ் வாட்டர் ட்ரீட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இன்டர்நேஷனலாக ஒரு மெத்தடை கொண்டு வராங்க. அதுக்கு பேர் தான் ஹெல்சிங்கி ரூல்ஸ் 1966. இது பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் த கான்செப்ட் ஆஃப் ஈக்விட்டபிள் யூட்டிலைசேஷன். இது எதை பற்றி இருக்குன்னா ஈக்விட்டபிள் யூட்டிலைசேஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அந்த வார்த்தையை கவனிங்க, ஈக்விட்டபிள் யூட்டிலைசேஷன். அதாவது என்ன அப்படின்னா, இப்போது ஒரு ஆறில் 1000 liters இருக்குது. ஒரு ஆறில் 2 நாடுகள் இருக்குது, லெட்ஸ் இந்தியா பாகிஸ்தான். இவங்க என்ன பண்ணலை, எப்பா 2 நாடுகள் இருக்கா, நீ 500 லிட்டர் வச்சுக்கோ, நீ 500 லிட்டர் வச்சுக்கோ, இதுக்கு பேர் ஈக்குவல் ஷேர். இங்கே ஈக்குவல் ஷேர் சொல்லலை, இவங்க பேசுறது ஈக்விட்டபிள். திஸ் இஸ் நாட் ஈக்குவல். எதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எத்திக்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க கிளாஸில். There is a difference between what is called as equality and equity. Equity na fair share.
இப்போ ஒரு நாடு இருக்கு, அந்த நாட்டுக்கு நீர் தேவை நிறைய இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு 700 லிட்டரும், தேவை குறைவாக இருக்கிற நாடுக்கு ஒரு 300 லிட்டரும் தரலாமா? திஸ் இஸ் கால்ட் அஸ் ஈக்விட்டி. ஸோ இந்த ஈக்விட்டபிள் யூட்டிலைசேஷன் பிரின்சிபலை வச்சு தான் ஹெல்சிங்கி ரூல்ஸ் 1966 கொண்டு வராங்க. ஆனால் இதோட ப்ராப்ளம் என்னன்னா, இட் வாஸ் கன்சிடர்ட் அஸ் அ சாஃப்ட் லா. பிகாஸ் ஏன் சாஃப்ட் லான்னு அதை சொன்னாங்கன்னா, இட் ஹாஸ் நோ என்ஃபோர்ஸ்மெண்ட் பவர்ஸ். இவன் சொல்றதை எவனும் மதிக்கல. அப்போ யோசிக்கிறாங்க, பிரச்சனைகள் முடியல. ஒவ்வொரு நாடுகளுக்கு மத்தியிலையும் யாரு ரிவர், யாருக்கு எவ்வளவு ரிவர் அப்படின்ற பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. அப்போ அதற்கு முடிவு கட்டுவதற்காக 1966 வந்துடுச்சு, பட் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. அதற்கு ஆரம்பித்த முயற்சிகள் தான் 97 முடியுது. அதுதான் இந்த கன்வென்ஷன், யூஎன் வாட்டர் கோர்சஸ் கன்வென்ஷன், which means convention on the law of the non-navigational uses of international water courses. I hope அந்த ஹிஸ்டரி புரிஞ்சிருக்கும். இது புரிதல் மூலமாக இது என்ன போகுதுன்னு உங்களுக்கு இன்னும் நல்லா புரிஞ்சுக்க முடியும். சரி, இது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா இதுல சைனேட்டரியா கிடையாது. இது நல்லா திரும்ப தெரிஞ்சுக்கோங்க. இந்தியா இஸ் நாட் அ சைனேட்டரி டு திஸ். இந்த கன்வென்ஷன்ல இந்தியா சைன் பண்ணல. என்ன காரணம் பின்னாடி பார்ப்போம். சரி, இந்த கன்வென்ஷனோட அப்ஜெக்டிவ் என்ன? டு கவர்ன், லுக் அட் த வேர்ட் ஈக்விட்டபிள், டு கவர்ன் the equitable use and conservation of என்ன மாதிரியான வாட்டர் பாருங்க, transboundary rivers and lakes for non-navigation uses. non-navigation uses நான் சொன்ன மாதிரி irrigation இருக்கலாம், drinking water இருக்கலாம், hydro power இருக்கலாம். ஸோ இவங்களுடைய அப்ஜெக்டிவ் இதுதான். அதாவது ஈக்விட்டபிள், சமம் கிடையாது, நியாயமான, ஈக்விட்டபிள் and conservation of transboundary rivers and lakes for non-navigational uses such as irrigation, drinking, hydro power. சரி, இதுல இந்தியா ஏன் சைன் பண்ணல? 1997 வந்தது, ஏன் இதுல இந்தியா சைன் பண்ணலன்ற காரணங்களை பார்க்கிறோம். சரி, இல்ல அதுக்கு முன்னாடி இந்த கன்வென்ஷனோட கீ அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, கீ பிரின்சிபிள்ஸ் என்ன, இது நம்ம ஃபுல்லா பார்க்க வேணாம், அந்த பிரின்சிபிள்ஸ் மட்டும் நோட் பண்ணா போதும். ஃபர்ஸ்ட் பிரின்சிபிள், ஈக்விட்டபிள் அண்ட் ரீசனபிள் யூட்டிலைசேஷன். ஈக்விட்டபிள் நியாயமான, அண்ட் ரீசனபிள் சரியான, ஈக்விட்டபிள் அண்ட் ரீசனபிள் யூட்டிலைசேஷன் 1. செகண்ட், ஆப்ளிகேஷன் நாட் டு காஸ் சிக்னிஃபிகன்ட் harm. அதாவது ஒரு நாடு ஒரு டேமை கட்டிட்டு அமைதியா இருந்துட்டு தேவையான நேரத்தில் டக்குன்னு ரிலீஸ் பண்ணி விட்டா கீழே இருக்கிற நாடுகளுக்கு, டவுன் ஸ்ட்ரீம் நேஷன்ஸுக்கு வெள்ளம் வருமா? அப்படி பண்ணக்கூடாது. ஆப்ளிகேஷன் நாட் டு காஸ் சிக்னிஃபிகன்ட் harm. ரெண்டாவது. மூணாவது பிரின்சிபல், நோட்டிஃபிகேஷன் அண்ட் கன்சல்டேஷன். அதாவது அந்த ரிவர், என்னுடைய நாடு இருக்கு, நான் மேலே இருக்கேன், அந்த ஆற்றினுடைய கீழ்பாகத்தில் இன்னொரு நாடு இருக்கு, அந்த ரிவரில் நான் ஏதாவது ப்ராஜெக்ட் கொண்டு வரேன், அந்த ரிவரை நான் டைவர்ட் பண்ணுறேன் ஃபார் இரிகேஷன், என்ன பண்ணாலும் டவுன் ஸ்ட்ரீம் நாட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். இட் இஸ் notification and consultation between the upstream and the downstream states. இதுதான் மூணு கீ பிரின்சிபல். என்ன? ஃபர்ஸ்ட் ஒன், equitable and reasonable utilization. Second, not to cause harm. 3, information sharing and consultation. இந்த மூணு பிரின்சிபல். சரி, இதுல இந்தியா ஏன் சைன் பண்ணல? இந்த காரணத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். why India didn't sign in? because இந்தியா என்னன்னா, இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இண்டஸ் வாட்டரை ஷேர் பண்ணிக்கணும். இந்த ரெண்டு நாடுகளுக்கு இருக்கிற பிரச்சனையில எதுக்கு இந்த யுஎன் வாட்டர் கோர்சஸ் கன்வென்ஷன்ற ஒரு பல நாடுகள் கூட்டமைப்பு வருது? அதுல லெட்ஸ் சே 160 நாடுகள் இருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். எனக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனையில 160 நாடுக்கு என்ன வேலை? அதனால இந்தியா இதை பைலேட்டரலா தான் ட்ரீட் பண்ணணும். we don't want multilateral conditions முதல் காரணம். so first reason, India preferred bilateralism over multilateralism. நானும் பாகிஸ்தானை பேசிக்கிறோம், நானும் பங்களாதேஷ் இண்டஸ் வாட்டர் ரிவரா, நானும் பாகிஸ்தானை பேசிக்கிறோம். டீஸ்டா ரிவரா, பிரம்மபுத்திரா ரிவரா, நானும் பங்களாதேஷும் பேசிக்கிறோம். I don't want any other country to intermediaries. இதுதான் முதல் காரணம். இந்தியா preferred bilateralism over multilateralism. செகண்ட், அந்த சொன்னாங்க சிக்னிஃபிகன்ட் harm, அது நெக்ஸ்ட் ப்ராப்ளம். இந்த சிக்னிஃபிகன்ட் harm அப்படின்றத கிளியராக டிஃபைனே பண்ணலை. the concept of significant harm is not clearly defined.
அப்போ என்ன பண்ணலாம், அப்போ என்ன ஆகும்னா, ஒரு வேளை இது இந்தியா சைன் பண்ணிட்டு, ஒரு வேளை இதை பாகிஸ்தானும் சைன் பண்ணிட்டு, இப்போ ஏதோ ஒரு காரணத்துக்காக வெள்ளம் வந்துடுச்சுன்னு வைங்களா, பாகிஸ்தான் வில் கிளைம் இந்தியா தான் எங்களை வந்து வேணுன்ட்டே இந்த டேம் ஓப்பன் பண்ணி ஃப்ளட்டை கொண்டு வந்து எங்களுக்கு பாதிப்பு கொண்டு வந்துட்டாங்க, இதுக்கு நஷ்டஈடு தரணும், தேவையில்லாத பிரச்சனையை கொண்டு வருவாங்க. சிக்னிஃபிகன்ட் ஹார்ம்னா என்ன அப்படின்றத கிளியராக டிஃபைன் பண்ணாதது ரெண்டாவது பிரச்சனை. மூணாவது சாவரன்டி கன்சர்ன்ஸ். இந்த சாவரன்டி கன்சர்ன்ஸ் என்ன அப்படின்னா, இப்போது இந்த நல்லா கவனிங்க, ஒரு நாடுகள் இருக்குது. இந்த இப்போது ஒரு நாட்டில் இருந்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பங்களாதேஷ் எடுத்துக்கலாமே, பங்களாதேஷ் இருக்குது, இந்தியாவிலேருந்து கேஞ்சஸ் போகுது. இப்போது இந்த இடத்துல இந்த கேஞ்சஸோட ரிவரை அது சம்மந்தப்பட்ட டேட்டாவை என்ன பண்ணணுன்றாங்க, பங்களாதேஷோட ஷேர் பண்ணணும். நோட்டிஃபிகேஷன் அண்ட் கன்சல்டேஷன் ஷேர் பண்ணணுமா? ஆனால் இது ஷேர் பண்ணும்போது முக்கியமான சென்சிட்டிவ் பார்டர் டீட்டெயில்ஸ் அங்கே உள்ளே போகுதில்ல. ஸோ எந்த ஒரு நாடு தன்னுடைய இறையாண்மையை பாதிக்கக்கூடிய இந்த சென்சிட்டிவ் டேட்டாவை ஷேர் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். ஸோ பிகாஸ் தேர் ஆர் சாவரன்டி கன்சர்ன்ஸ், இந்தியா இஸ் நாட் வில்லிங் டு ஷேர் த டீட்டெயில்ஸ் வித் எனி அதர் கண்ட்ரி. இந்த 3 காரணங்களுக்காக இந்தியா டிட் நாட் சைன் திஸ் ட்ரீட்டி. சரி, இப்போ ரீசெண்டாக இது 1997 சைன் ஆச்சு. இந்தியா அப்போவே முடிவு பண்ணிடுச்சு, நான் இதை சைன் பண்ண போகிறதில்ல. சரி, ஏன் காரணம்னா, முக்கியமான காரணம் இது கூட இல்லை, முக்கியமான காரணம் பங்களாதேஷ். பங்களாதேஷ் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கன்வென்ஷனில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்தியா ஜாயின் திஸ் UN வாட்டர் கோர்சஸ் கன்வென்ஷன். அப்போ இது என்ன ஆகுது, இப்போது நம்ம அதான் சொன்னோம் இல்லையா, பங்களாதேஷ் ஏற்கனவே நீங்கள் பார்த்துருக்கீங்க, பங்களாதேஷில் முகமது யூனஸ் அந்த கவர்மெண்ட் வந்ததுலேருந்து சைனா கூடவும் பாகிஸ்தான் கூடவும் அதிகம் நெருக்கம் காமிக்கிறாங்க, இந்தியாவை எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த கன்வென்ஷனை சைன் பண்ணுறாங்க. அவங்க இந்த கன்வென்ஷன் நான் சொன்னேன் இல்லையா, இந்த கன்வென்ஷன் சைன் பண்ணாங்க. அப்போது இது பங்களாதேஷ்னு எடுத்துக்கலாம். அப்போது இந்த இடத்துல அவங்க சைன் பண்ணதால் ஒரு வகையில் இந்தியா மேலே ப்ரெஷர் வருதா, ஏன்னா பங்களாதேஷ் டவுன் ஸ்ட்ரீம் கண்ட்ரி, இந்தியா இஸ் அப்ஸ்ட்ரீம் கண்ட்ரி. அப்போ இந்தியா மேலே ஒரு ப்ரெஷர் போடுவதற்குரிய ஒரு முயற்சியை பங்களாதேஷ் இதில் ஆரம்பிக்கலாம் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு கிரிட்டிசிசமாக போயிட்டுருக்கு. ஸோ த மெயின் ரீசன் இஸ் பிகாஸ் பங்களாதேஷ் ஜாயின்ட் திஸ் கன்வென்ஷன். It can become a point of contention, a point of conflict between India and Bangladesh over the sharing of Teesta, Ganges and Brahmaputra rivers. அப்போ இந்த ரிவரில் நம்ம இதுக்கப்புறம் எந்த டேமு கட்டினாலும் எந்த ப்ராஜெக்ட் கொண்டு வந்தாலும் பங்களாதேஷ் கொடி பிடிக்கும், எங்களுக்கு இது பாதிக்குது, நாங்கள் இந்த ட்ரீட்டை சைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பிரச்சனையை கிளப்ப வாய்ப்பு இருக்குது. ஸோ இதோட நம்ம இந்த கன்வென்ஷன் UN வாட்டர் கோர்சஸ் கன்வென்ஷனை முடிக்கிறோம் அண்ட் ஆல்சோ த செஷன். Now, if there is any doubt, you can ask it now. Is there doubts, clarification, anything to be clarified? Good afternoon, sir. Very good afternoon. Sollunga. So far, any doubts? Yes. Puriyala ma? Doubts are yes, sir. Okay ma. Seri then. Okay. Thank you. See you. Thank you.